श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராச கிரைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினிம் அசேஷ ஜெகதீஷத்ரீம் வந்தே வரதவல்லபாம். ஸ்ரீவத்ச வம்சாம்புலி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தற்பாத யுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்டங்கராச்சாரியம் அகம் பிரபத்தியே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியாய் எழுந்தொழிக்கும் எதுகுரி எதிராஜியர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளிலே முதற்கண் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவிக்கிறேன். திவ்ய பிரபந்த தாரா என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் ஒரு வருஷ காலம் அவிச்சின்னமாக பற்பல வித்வான்களை கொண்டு ஆழ்வார்களின் அருளி செயல்களுக்கு உண்டான பொருள்களை சுவாமியோட ஒரு பிரயத்னத்தாலும் நடந்து வருகிறதுன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்த தாராலே தற்சமயம் ஏற்பாவிலே வகுக்கப்பட்டதா இருக்கக்கூடிய திருவிருத்தத்தினுடைய அனுபவத்தை பார்த்து வருகிறோம். அந்த ரீதியிலே திருவிருத்தத்துல நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்துல 26வது பாசுரம் தொடக்கமாய் 30வது பாசுரம் ஈராக இருக்கக்கூடிய 5 பாசுரங்களுடைய அர்த்தானுசந்தானம் இன்றைக்கு நமக்கு பிராப்தமாயிருக்கிறது. திவப்பிரபந்தம்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஆழ்வார்கள் எல்லாம் நினைவுக்கு வருவார்கள். அதுவும் ஆழ்வார்கள் அப்படின்னா எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள்னு ஒரு பிரசித்தம் உண்டு. அப்படிப்பட்ட ஆழ்வார்களிலும் தலைவராய் பிரபன்னஜன கூட்டஸ்தராய் இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் 4: திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று சொல்லக்கூடியது. இப்படி இந்த 4 திவ்ய பிரபந்தங்களும் முறையே 4 வேதங்களின் சாரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த திருவிருத்தம் சொல்லக்கூடியது ருக்வேத சாரம் என்று தெரிவிக்கிறார்கள் பூர்வர்கள். இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு திருவிருத்தம்னு ஏன் பேர் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், இந்த திருவிருத்தத்திலே ஆழ்வார் தன்னுடைய அன்பை, அதாவது பக்தியை, தன்னுடைய செய்திகளை எல்லாம் எம்பெருமான் முன்னிலையிலே விண்ணப்பம் செய்கிறார். அதற்காக திருவிருத்தம் என்ற பெயர் இதற்கு ஏற்பட்டதுன்னு காட்டுகிறார்கள். விருத்தம் அப்படின்னு சொன்னாலே நடந்த செய்தியை சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். ஆழ்வாருடைய ஞான கண்ணுக்கு எம்பெருமான் இலக்கானான்.
அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்து தேவரீரை அனுபவிப்பதற்கு விரோதியா இருக்கக்கூடியது இந்த தேக சம்பந்தம். அதை நீர் போக்கி அழற வேணும் அப்படின்னு சம்சார சம்பந்த நிவர்த்தியை அபேட்சிக்க முகத்தாலே இந்த உலகத்தில் இருந்து இருக்கும் இருப்பு தனக்கு ரொம்ப சகிக்க முடியாததா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அது மட்டுமன்று எம்பெருமானுடைய நித்தியானுபவத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு அதையும் சொல்லக்கூடியதா இருக்கிறது. திருவிருத்தம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே திருன்னு சொல்லக்கூடியது ஒரு விசேஷணத்தை குறிக்கக்கூடியதாய், ஒரு பொருளுக்கு ஒரு உயர்த்தியை குறிக்கக்கூடியதாய், அதற்கு பகுதியாய் வரக்கூடியதாய் இருக்கிறது. அந்த ரீதியிலே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தமிழிலே மேன்மையுடைய எந்த பொருள்களுக்கும் இந்த திருன்ற விகுதி பகுதி உபயோகப்படுத்தப்படுகிறது காட்டக்கூடியதாய். அதனால இது திருவிருத்தம். ஆழ்வார் தன்னுடைய செய்தியை தெரிவிக்கிறார், அது மேன்மை படைத்ததா இருக்கிறது, அதற்காக இது திருவிருத்தம் என்ற பெயர் ஏற்பட்டதுன்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்மாழ்வார் இந்த திருவிருத்தத்தின் தொடக்கத்திலேயே இன்னின்னு நீர்மை இனியாமுறாமை அடியேன் செய்யும் விண்ணப்பமே மென்னின்னு கேட்டருளாய் அப்படின்னு தன்னுடைய செய்தியை கூறுவதாகவே அமைந்திருக்கிறது. அதனாலே இதுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் திருவிருத்தம் என்று பெயரிட்டனர் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வார் தன்னை ஒரு பிராட்டியாக வைத்தே தன்னுடைய விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார், தன்னுடைய செய்தியை தெரிவிக்கிறார். அதனால திருவிருத்தம்னு சொல்லக்கூடியதுக்கு திருமகளின் நிகழ்ச்சியை கூறும் நூல், அதனால திருவிருத்தம்னு பொருளாகலாம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இந்த திருவிருத்தம்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தமானது அந்தாதி தொடையிலே அமைந்திருக்கிறது. 100 பாசுரங்களை கொண்டதாக இருக்கிறது. அது மட்டுமன்று இந்த திருவிருத்தத்திலே வெளிப்படை பொருள் சொல்லக்கூடிய அந்யாபதேசமும் உள்ளுரை பொருள்னு சொல்லக்கூடிய சுவாபதேசமும் ஒவ்வொரு பாசுரத்திற்கும் அமைந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்படி இந்த திருவிருத்தமான தன்னை கற்பவர்களுக்கு பிறவி துயரை அறுக்கிறது, அந்தமில் பேரின்பத்தை அழிக்க வல்லதா இருக்கிறது. ஏன்னா திருவிருத்தத்தினோட தனியனே எப்படி இருக்குன்னா திருவிருத்த தோரடிகத்திரீர் திருநாட்டகத்தேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ எம்பெருமானை அடைவதற்கு திறமான வழிகாட்டியாக இந்த திருவிருத்தம் உள்ளது என்று தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட பல பெருமைகளை வாய்ந்த இந்த திருவிருத்தம்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை, அதாவது 26வது பாசுரம் தொடக்கமாய் 30வது பாசுரம் ஈராக இருக்கக்கூடிய 5 பாசுரங்களுடைய அர்த்தத்தை இன்றைக்கு அனுபவிப்போமாக. 26வது பாசுரம், நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அரவென்னு கோது கொண்ட வேணிலஞ்செல்வன் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததேன்னு அமைந்திருக்கிறது இந்த 26வது பாசுரமானது. இப்படிப்பட்ட இந்த பாசுரத்தாலே 2 திவ்ய தேசங்களே இவ்விடத்துல பிரஸ்தாபம் பண்ணியிருக்கிறார். ஒண்ணு நேர அந்யாபதேச முகத்தாலே விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுதுன்னு திருவெக்கான்ற எழுதத்துக்காரி எம்பெருமானுடைய சன்னதி பண்ணக்கூடிய அந்த திவ்ய தேசத்தினுடைய பிரஸ்தாபத்தை தெரிவித்திருக்கிறார். அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலதுன்னு திருத்தங்கா என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை அரும்பத உரைக்காரர்கள் காட்டியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன இதுல அப்படின்னு கேட்டால், திவ்ய தேசங்களே நமக்கு சேமத்தை அளிப்பதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். எப்பாலைக்கும் சேமத்ததேன்னு முடிகிறது. அப்போ திவ்ய தேசங்களே நமக்கு சேமங்களை அளிக்கக்கூடியதாய் விளங்குகிறது தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் என்ன, திருவிருத்தத்துல மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், பல பாசுரங்கள் திருவாய்மொழியிலே ஒரு பதிகங்கள் இல்ல ஒரு திருவாய்மொழி 11 பாசுரங்கள் கொண்ட தொகுப்பாய் இருக்க ஒரு திருவாய்மொழி அதனுடைய சங்கிரகமாய் அதனுடைய சுருக்கமாய் ஒரு பாசுரம் விளங்குகிறதுன்னு மற்றொரு நிரூபணம் காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள்.
இடத்துல எடுத்து காட்டுகிறார்கள். இந்த பாசுரம், இந்த திருவிருத்தத்துல இங்க இருக்கக்கூடிய பாசுரம் திருவாய்மொழியிலே இந்த இருக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழியைகளுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதனுடைய சங்கிரகம் இது, இதனுடைய விவரணம் அது என்று சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அந்த ரீதியில பார்க்கக்கூடிய காலத்திலே இப்போது நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்ன போது கொண்ட வேணிலம் செல்வன் சுவைத்துமிழ் பாலை என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தை மாலை நன்னி தொழுதெழுமினோ வினைகட என்று சொல்லும்படியான 9ஆம் 10லே 10வது திருவாய்மொழியாய் விளங்கக்கூடிய திருக்கண்ணர் புறத்து பாசுரத்து மங்களாசாசனத்தை இந்த பாசுரத்துக்கு விவரணமாக காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். என வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம், வெள்ளியே இந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம், வண்டுபாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரம் என்றெல்லாம் இந்த இடத்துல நகரம் காட்டப்பெறுகிறது. ஏன்னா திருவிருத்தத்தை சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு பாசுரத்துக்கும் இது என்ன துறையிலே இழிந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்படி காட்டக்கூடிய காலத்திலே இந்த பாசுரத்துக்கு நானிலம் வாய்க்கொண்டுன்னு சொல்லக்கூடிய பாசுரத்துக்கு நகரை காட்டக்கூடிய துறையிலே அமைந்திருக்கிறது இது தெரிவிக்கிறார்கள். இப்போ இந்த பாசுரத்திலே ஒருங்கு பிடித்த அர்த்தத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே தலைவனும் தலைவியும் இந்த திவிதேசத்தை வந்து அடைகிறார்கள். முதல்ல குறிஞ்சி நிலம் 4 நிலங்கள் இருக்கு. நானிலம் வாய்க்கொண்டுன்னா 4 நிலம்னா 4 நிலங்களை சொல்லக்கூடியதா இருக்கிறது. குறிஞ்சி, மருதம், நெய்தல், முல்லைன்னு சொல்லக்கூடியதாய் 4 விதமான நிலங்கள் இருக்கு. தலைவனும் தலைவியும் குறிஞ்சி நிலத்திலே கூடினார்கள். 2 பேரும் நடந்து போகிறார்கள். அப்படி நடக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் எப்படி போறாருன்னா ஒரு பாலை நிலம், பாலைனா பாலைவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை கடந்து போகிறார்கள். அதுக்கு மேலே மருத நிலம்னு சொல்லக்கூடிய இடத்தை அடைகிறார்கள். அந்த மருத நிலத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அங்கதான் இருக்கக்கூடியது இந்த திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசமானது திருத்தன்கான்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த பாசுரம்னு காட்டுகிறார்கள் மேலிருந்த வாரியாக. நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அரவென்று கோது கொண்ட வேனில் அம்செல்வன் சுவைத்து உமிழ் பாலை கடந்த பொன்னே விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததுன்னு அன்வயத்தை காட்டுகிறார்கள். இப்போ முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் அப்படின்னு 4 வகையான நிலங்கள் உண்டு கழிய தெரிவித்தேன். இப்படிப்பட்ட நிலங்களை எல்லாம் நிலங்களில் இருக்கக்கூடிய சாரங்களை எல்லாம் தன்னுடைய கிரண முகத்தாலே வாயில் பெய்துகிறான், அப்படியே உறிஞ்சக்கூடியவனாய் இருக்கிறான். அது யார் அப்படின்னு கேட்டால் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனானவன் இந்த 4 வகை நிலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த சாரத்தை, சாரமான நீர்ப்பசையை என்ன பண்றான், அதிலிருந்து அரும்படி அதை உறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த கதிரவன். அசாரமான பாகம் அதெல்லாம் அந்த சாரத்தை எல்லாம் உறிந்த பிறகு என்ன இருக்குன்னா அசாரமான பாகம் இருக்கு. அந்த அசாரமான பாகத்தை என்ன பண்றான் எவரும் அந்த சூரியனானவன் உமிழ்ந்து விடுகிறான்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூரியன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்னா வெப்பத்தையே தனக்கு சிறந்த செல்வமாய் உடைத்தவனாய் இருக்கக்கூடிய சூரியனானவன் 4 விதமான நிலங்களில இருக்கக்கூடிய சாரமான ஈரப்பசையை உறிந்து கொண்டு அசாரமான பசையை அசாரமான பதார்த்தத்தை கீழே உமிழ்கிறான்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ அப்படி அவன் வெறுத்து கழித்த எந்த ஒரு பதார்த்தம் உண்டோ அதுதான் பாலை நிலம்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ தலைவனும் தலைவியும் என்ன பண்றார்கள், மேலே கீழே தெரிவித்தேன், அவர்கள் எல்லாம் குறிஞ்சியிலே கூடினார்கள். குறிஞ்சியிலே கூடி மருத நிலத்தை அடைய வேணும் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இடைப்பட்ட பிரதேசமாய் இருக்கக்கூடிய இந்த பாலைன்னு சொல்லக்கூடிய பாலைவனமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாலை நிலத்தை தாண்டி வருகிறார்கள் இந்த தலைவனும் தலைவியும். அப்படிப்பட்ட காலத்திலே அந்த தலைவியை உற்சாகம் பண்ணுவதற்காக என்ன சொல்றான், பாலை நிலத்தை கடந்து வந்த பொன் போன வழின்னு தெரிவிக்கிறான். பாலை கடந்த பொன்னேன்னு பாசுரத்திலே காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அது மட்டும் இந்த இருள் தருமா ஞானம் அப்படின்னு இந்த பூமியானது எப்படி இருக்குதுன்னா மேலுலகத்தவர்கள் எல்லாம் தேவலோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே காலை வைக்கிறதுக்கே ரொம்ப கூச்சப்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே நித்தியசூரிகள் தேவர்களே வராத இந்த இடத்திலே நித்தியசூரிகள் என்றால் தங்கள் கால் தோய்ந்து வணங்கும்படியான ஒரு தன்மையை பெற்றதாய் இருக்கிறது. இந்த திவ்யதேசத்திலே இந்த திருக்கட்சின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே சந்நிதி பண்ணக்கூடிய திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம்னு காட்டக்கூடியதாய் இருக்கிறது.
இது கண்ணபிரானுடைய அழகிய திவ்ய தேசமான திருவெக்கான்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த திருவெக்காக்கு அடுத்துள்ளதா இருக்குது அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலது, அதற்கு பக்கத்துல இன்னொரு சோலைகள் சூழ்ந்ததா இருக்கக்கூடியது, அழகிய பூவையும் தேனையும் உடையதா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட திவ்ய தேசம் எப்படி அப்படின்னு கேட்டால் திருத்தன்கான்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் எப்படிப்பட்டதா இருந்தால் எப்பாலைக்கும் சேமத்ததே என்று சொல்லும்படியாய் நமது எல்லா துன்பங்களுக்கும் அந்த துன்பங்களை எல்லாம் போக்கி இன்பம் தருவதாய் அமைந்திருக்கிறது காட்டக்கூடியதாய் இருக்கிறது. கிழிய தெரிவித்தேன். இந்த துறை என்னன்னா நகர்காட்டல் துறைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தலைமகனானவன் தலைமகளை அழைத்து கொண்டு கடந்து போகக்கூடிய காலத்திலே பாலை நிலத்தை கடந்து செல்கிறான் பார்க்கிறோம். அப்போ ஊருக்கு செல்லக்கூடிய காலத்திலே தலைமகனானவன் தலைமகளுக்கு தலைவிக்கு இழைப்பு துன்பம் தோன்றாது இருக்கணுமே. ஏன்னா பாலைவனத்தை கடந்து போறதுனா கொஞ்சம் சிரமமான காரியம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவளுக்கு இழைப்பு தோன்றாது இருக்க வேணும்ன்றதுக்காக என்ன சொல்றான், அதோ வந்தது பாரு நம்முடைய பெரிய நகர் வந்தது பான்னு சொல்லக்கூடியான், அவளை தேர்த்துவதற்காக காட்டக்கூடியதுன்னு காட்டுகிறார்கள். எங்கனம் ராமபிரானானவன் இந்த வனவாசத்தை முடிச்சு திரும்பி வரக்கூடிய காலத்திலே புஷ்பக விமானத்தை வரக்கூடிய காலத்திலே ஒரு இடத்தையும் காட்டின்னு வரான். இதுதான் சித்திரக்கூடம், இதுதான் சிங்கி பேரபுரம்னு காட்டிக்கொண்டே வரக்கூடிய காலத்திலே அயோத்தி மாநகர் வரக்கூடிய காலத்தே ஏஷாசா திருஷ்யத்தே அயோத்தியா ராஜதானி பிதுர்மமகான்னு தெரிவிக்கிறான். அதுபோல இந்த இடத்துல என்ன பண்றான், நம்முடைய நிலம் வந்துடுத்துன்னு சீதா பிராட்டிக்கு எப்படி ஆஸ்வாசப்படுத்தினாலோ அதே போல நமக்கு உத்தேசியமான பிராப்தியமான ஸ்தலமான திருவெக்காய் இடத்திலே வந்து விட்டதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ தலைமகனும் தலைமகனும் எப்படிப்பட்டவளா இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு விசேஷத்தை காட்டுகிறார்கள். ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் தனி நிழலாய் இருக்கிறார்கள் சொல்ல முடியாது. சாவதேசத்தாலே பார்க்கக்கூடிய காலத்தில் இது ஆழ்வாரும் பெருமானும் வச்சுட்டோமே, ஆனால் இதுல ஆழ்வாரும் ஒரு பாகவதரும் வச்சுட்டோமே, ஆனால் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் தனி நிழலாய் இருக்கிறார்கள். எம்பெருமான சொல்லக்கூடிய காலத்திலே வாசுதேவ தருச்சாயான்னு சொல்லும்படியாய் நமக்கெல்லாம் நல்ல நிழலை தரக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமானவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நிழலை தரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் பாகவதர்கள்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இப்ப பார்த்தோம்னா அதே ரீதியில் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே தலைமகனுக்கு தலைவியானவள் தனிநடலாய் இருக்கிறாள், தலைவியானவள் தலைவனுக்கு தனிநடலாய் இருக்கிறாள், தலைவனானவன் தலைவிக்கு தனிநடலாய் இருக்கிறான்னு சொல்லும்படியா பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிழல் போலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சம்சேஷ காலத்திலே அவர்களுக்கு களைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இருந்தாலும் எதுக்காக வந்து சொல்றான், கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து, நம்ம கடந்துட்டோம் பாலை நிலத்தை கடந்துட்டோம்னு எதுக்காக தெரிவிக்கிறான்னு கேட்கக்கூடிய காலத்திலே அந்த தலைவனானவன் ஏதோ பொழுதுபோக்குக்காக தலைவியோட பேசிட்டே வரணுமே, அதுக்காக பொழுதுபோக்குக்காக இந்த விஷயத்தை தெரிவிக்கிறான்னு காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். நம்மளால நிலம்தான் சொல்லக்கூடிய காலத்திலே நானிலம் வாய்க்கொண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். நிலம்தான் நான்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. சில பேர் 5 நிலம் 5 வகையான நிலம் நேர்க்கே தெரிஞ்ச நிலம் தான்னா 4 வகைனா குறிஞ்சி மருதம் நெய்தல் மருதம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு 4 நிலம் 4 விதமாக வகுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஒருத்தர் சில பேருடைய அபிப்பிராயம் என்னவா இருக்குன்னா 4 வகையான நிலம் தான் உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். சில பேர் என்ன தெரிவிக்கிறார்கள்னா 5 வகையான நிலங்கள் உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ 5 வகையான நிலங்கள் உண்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பாலைன்னு சொல்லக்கூடிய பாலை நிலத்தையும் அதற்கூட சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழர்களுடைய இது இப்படிதான் இருக்குன்னு தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார் மதமும் அப்படியே என்று காட்டுகிறார் வியாக்கியானத்தில் வியாக்கியாதமானவர். நிலங்களிலே 4 விதமான பாகுபாடுகள் தான் ஒன்றுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பாலைன்னு நிலத்தை என்ன சொல்றார்கள், எந்த பிரதேசத்திலும் இது 4 நிலத்திலையும் வந்து இது உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். எந்த இடத்துல நீரும் நிழலும் இல்லாத அந்த ஒரு பூமியில இப்ப மருத நிலத்துல உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நீரும் நிழலும் இல்லை அப்படின்னு சொன்னா அது அந்த மருத நிலத்துக்கு ஏற்பட்ட பாலைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார். நற்பள்ளி இந்த இடத்திலே காட்டுகிறார்கள். நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம்னு தெரிவிக்கிறார். நன்னீர் அறம்னு தெரிவிப்பதனால சூரியனானவன் தன்னுடைய கிரணங்களாலே பூமியில் உள்ள நீரை எல்லாம் கவர்ந்து கொண்டான். அதனால நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்பதனாலே 4 வகை நிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பசையை கவர்ந்து கொண்டு அந்த பாலைன்னு சொல்லக்கூடிய அசாரமான நிலம் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த பாலை நிலமானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா
இன்பத்திற்கன்றி பிரிதல் துன்பத்திற்கு உடையதாய் இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. கோது கொண்டனா மென்று சுவைக்கிறானாம், இந்த சாரத்தை எல்லாம் மென்று சுவைக்கிறானாம் இந்த சூரியனானவன். இப்போ இந்த நிலத்துக்கு உரிய காலமாகியது எப்படிப்பட்டதாக இருக்குது பாலை நிலத்துக்குன்னா, நடுப்பகலும் இளவேனில் முதுவேனில் காலங்களும் இதற்கு உரிய காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலத்துக்கு தெய்வம் சூரியன், அதனால வேணில் அஞ்செல்வம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். வேணிலன் செல்வன் சுவைத்துமிழ் பாலை அப்படின்னால அந்த சூரியனானவன் அவனும் வெறுக்கும்படியாக இருக்கக்கூடிய இந்த பாலையின் கொடுமைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. நன்னீர் அறமென்னு போது கொண்ட வேணிலஞ்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், மீண்டும் சுவைத்து தெரிவிக்கிறார். என்ன பண்றான், சூரியனானவன் அந்த கிரணங்களாலே சிறிதும் நீர் இல்லாதபடி பசையற பருகிறான். அதுபோல என்ன சொல்றார், அப்படிப்பட்ட அந்த பாலை நிலத்தை கடந்துட்டாள். அப்படிப்பட்ட தலைவியை பார்த்து சொல்றான், பாலை கடந்த பொன்னேன்னு தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட அந்த கொடிய நிலத்தை கடப்பதற்கு அரியதான நிலத்தை காலாலே நடந்து கடந்து வந்தாச்சு, இனிமேல்ட்டு வருந்த வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிவிக்கிறான். அப்படிப்பட்ட நிலைகளையும் தலைவனை பிரியாது அவனுடன் வருதலையும் ஒரு இன்பமாக கருதி வருகிறாள். அதனால இவளை பொன்னேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு கட்டுகிறார்கள். எப்படிப்பட்டவளா இருக்கிறாள் அப்படின்னு கேட்டா, அந்த பொன்னேன்றது இதுக்கு என்ன சொல்றார், எரிகிற நெருப்பிலே ஓட வைத்த பொன்னை போலே ஒளிவிடும் தன்மையை படைத்தவளாய் இருக்கிறாள் இந்த தலைவியானவள் காட்டக்கூடியதா இருக்கிறது. பொன்னுன்னு சொன்னோமானால் எப்படிப்பட்டதா இருக்கும், அது பொன்னை உடையவர்களா இருப்பார்கள், எதைக்கும் அஞ்ச மாட்டார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆபத்து காலத்துக்கு நம்ம இடத்துல ஒரு சேமநிதி இருக்கு, அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி விடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். அதே போல பொன்னானது எப்படிப்பட்டதா இருக்குது, ரொம்ப விலையுயர்ந்த வஸ்துவா இருக்கிறது. இதை ரொம்ப சம்ரட்சணம் நல்லா பாதுகாத்து வைக்க வேணுமேன்ற ஒரு இது ஏற்படக்கூடிய காலத்திலே எப்போ இதை இழந்துடுவோமேன்னு சொல்லக்கூடியதாய் அஞ்சக்கூடியதாய் அந்த பொன்னை வைத்திருப்பவர்கள் அஞ்சும்படியான தன்மையும் அவர்களிடத்திலே உண்டுன்னு சொல்லப்படுது. அப்போ பொன்னேன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா, அது இருந்தால் சில பேர் என்ன பண்ணணும், அது அவர்களுக்கு என்ன சொல்றதா, அவர்களை அச்சப்படும் தன்மையிலிருந்து நீக்கி அவர்களை ரொம்ப தைரியசாலிகளாய் காட்டும். சில பேர்கள் எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டால், ஐயோ நம்ம இடத்துல இது இருக்கிறது எப்படி சம்ரட்சணம் பண்ண போறோம்ன்ற ஒரு கவலையை அடைபவர்களாய் காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ அஞ்சாதிருக்கைக்கும் அஸ்தானே பயசங்கை பண்ணுகிறதுக்கும் பொன்னேன்னு சொல்லக்கூடிய விழி காட்டுகிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அஸ்தானே பயசங்கை அப்படின்னா, சில நிலத்துல இப்ப எம்பெருமான் பரமபதத்துல எழுந்துள்ளி இருக்கான். பரமபதத்துல எழுந்துள்ளக்கூடிய எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஆபத்து நேருமானா, அது அந்த இடத்துல எந்த ஆபத்தும் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி அஸ்தானே பயசங்கைன்னு தெரிவிக்கிறார்கள். இந்த பொன்னேன்ற சப்தத்தாலே சில பேர் அஞ்சாதவர்களாய் இருக்கிறார்கள். சில பேர் என்ன நினைக்கிறார்கள், பயம் ஏற்படாதுன்னு இருந்தா கூட அவர்களுக்கு ஏற்படாத இடத்துல கூட பயம் ஏற்படுவதை போல இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும்னு தெரிவிக்கிறார்கள் மேலே. அப்போ இந்த தேவர்கள்லாம் இருக்காங்க, இந்த உலகத்திலே நிறைய பேர் யாக யஜ்யங்கள்லாம் பண்ண கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த யாகத்திலே அவிசானது கொடுக்கப்படுகிறது. அப்படி அவிச கொடுக்கக்கூடிய காலத்திலே அந்த தேவர்கள் எல்லாம் இந்த அவிசை பெற்று செல்கிறார்கள். அப்படி பெறக்கூடிய காலத்திலே இந்த இருள் தரமா ஞானத்திலே அவர்கள் வர வேணுமே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றாங்களாம், அந்த அவிசை பெறக்கூடிய காலத்திலே ஒரு யோஜனை அளவு எட்டைய நின்றே அந்த அவிசை பெறுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு இந்த நிலத்துல கால் வைக்கிறது ரொம்ப என்ன சொல்றது, அவர்களுக்கு அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதுவும் பொறுக்க மாட்டாது. அவிசை வாங்கி கொண்டு போகக்கூடியவர்கள் அப்ப போகக்கூடிய காலத்துல என்ன பண்ணுவார்களா, ஐயோ இந்த இடத்துல போய் நம்ம போயிட்டோமேன்னு வாந்தி எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள். நித்தியசூரிகள்லாம் எப்படி, அவர்களுக்கும் இந்த தேவர்களுக்கு மேற்பட்டவர்களா இருக்கக்கூடிய ஒரு நித்தியசூரிகள், அவர்களெல்லாம் என்ன நினைப்பார்கள்னா, தேவர்கள்லாம் நம்ம பூமி எப்படி நினைக்கிறாரோ அதே போல தேவர்களுடைய இந்த சொர்க்கலோகத்தை அப்படி நினைக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். ஆனால் அப்படிப்பட்ட நித்தியசூரிகளும் என்ன பண்ணுகிறார்கள்னா, இந்த நிலத்திலே தாங்கள் விரும்பியத ஒரு பொருள் இருப்பதனால் என்ன பண்றார்களாம், கால்நிலம் தோய்ந்து வணங்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் காட்டுறாங்க. அப்படி அவர்களால் அபிமானிக்கப்பட்ட ஸ்தலம் என்ன என்று சொல்லக்கூடிய காலத்திலே கண்ணன் வெக்காவுது என்று சொல்லும்படியாய் திருக்கட்சி மாநகரத்திலே திருவெக்கான்னு சொல்லக்கூடிய யதோத்தகாரி சந்நிதியிலே சந்நிதி பண்ணிருக்கக்கூடிய அந்த யதோத்தகாரி எம்பெருமானுடைய திவ்யஸ்தலத்திலே அபிமானம் வைத்து இந்த நிலத்திலே கால் தோய்ந்து அவனை வணங்கி தொழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்போ அந்த கண்ணன் வெக்காவுதுன்னு அதை காமிச்சுட்டார். நகர் காட்டுதல் துறையினாலே அந்த தலைவனானவன் தலைவிக்கு இந்த திவ்யதேசம் இடத்துல இருக்கு,
இவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு சொன்னவன் அதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலதுன்னு தெரிவிக்கிறார். இளம் சோலையா இருக்கிறது, தேன் படைத்ததா இருக்கிறது, அழகிய பூவையும் தேனையும் உடைய இளமை மிக்க சோலையா இருக்கிறது. அதெல்லாம் எப்பாலைக்கும் சேமத்தை எல்லா நிலைக்கும் மங்களங்களை வழங்கக்கூடியதாய் விளங்குகிறதுன்னு காட்டுகிறார்கள். மேலே தாலே காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இந்த உலகியல் வாழ்வுன்னு சொல்லக்கூடியது துன்பம் தரக்கூடியதா இருக்கிறது. எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்றதை, அதான் அவனை அடைவுதான் புருஷார்த்தம் அப்படின்ற உண்மை தன்மையை அறிந்தவர்கள் இப்ப அப்படிப்பட்ட இவருடைய ஆழ்வாருடைய அந்த தன்மையை, இந்த தலைவனுடைய தன்மையை கடந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பண்றார்கள், இந்த உலகியல் வாழ்வு நிலையத்தது, உகந்தரின் திவ்ய தேசங்கள் இங்கே இருக்கு, அடைய வேண்டும்படியான அதை நீர் அடைந்தீர் அல்லீரோ என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த முதற் பிரபந்தத்திலே திருவேங்கடம், திருவெக்கா, திருவரங்கம் இன்னும் 3 திருப்பதிகளை தெரிவித்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். மூன்றும் சொல்லக்கூடிய காலத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு சொல்லும்படியாய் முதல் 3 திவ்ய தேசங்கள் என்று பிரசித்தி பெற்றதாய் இருக்கிறது. இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 3 திவ்ய தேசங்களுடைய பிரஸ்தாவம் நம்மாழ்வார் அருளி செய்த முதல் திவ்ய பிரபந்தமான திருவிரத்தத்திலே இடம் பெற்றுள்ளதாலே காட்டக்கூடியதாய் இருக்கிறது காட்டுகிறார்கள். மேலே பாலைவனத்திலே நடந்து செல்கிறார். ராமாயணத்திலே விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து செல்லக்கூடிய காலத்திலே, பாலைவனத்தை கடந்து சொல்லக்கூடிய காலத்திலே ராமலக்ஷ்மணருக்கு விஸ்வாமித்திரர் பலை அதிபலைன்னு ஒரு மந்திரத்தை உபதேசித்தான்னு ராமாயணத்தை பார்க்கிறோம். அதே போல இந்த இந்த தலைவனானவன் தலைவிக்கு சொல்றான், கண்ணன் வெக்காவது அம்பூந்தோளிலை தேனிலஞ்சோலை அப்பாலதுன்னு தெரிவிக்கிறானே. அப்போ காட்டக்கூடிய இந்த சொல்லக்கூடிய வார்த்தையான தலைவிக்கு அவளுடைய தாபத்தை தணிக்கக்கூடியதாய் இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலதுன்னு சொல்லக்கூடியது அந்த திருவெக்காவுக்கு அழிகளே உள்ள அழகிய பொழில்களை உடையதாக இருக்கக்கூடிய திருத்தன்கான்ற திவ்ய தேசம் விளக்கொளி எம்பெருமான விடத்திலே எழுந்திருக்கிறான்னு காட்டக்கூடியதாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். மேலே 27வது பாசனம், செமம் செங்கோனருளே செருவாரும் நட்பாகுவரன்னு எமம் பெற வையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் மறைகூய் யாமங்கள் தோறெறி வீசும் நம் கண்ணனன் தன் நந்துழாய் தாமம் புனைய அவ்வாடை இதோ வந்து தன் என்னதே. இந்த பாசுரமானது தாறு பெற்று மகிழ்தல் துறைன்னு காட்டுகிறார்கள். தார்னா மாலை, எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையை ஆழ்வார் பெறுகிறார், அதை காட்டக்கூடியதாக இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். இந்த பாசுரம், இந்த சேமம் செங்கோன் அருளேன்னு தொடங்கக்கூடிய இந்த பாசுரமானது திருவாய்மொழி 8ஆம் பத்திலே 6வது திருவாய்மொழியாய் விளங்கக்கூடிய எல்லியும் காளையும் அப்படின்ற திருவாய்மொழியோட சங்கிரகம். இதனுடைய விவரணமாய் அல்லன்னா இந்த சேமம் செங்கோன் அருளேன்றனுடைய விவரணமாய் அமைந்தது திருவாய்மொழி 8ல் 6 எல்லியும் காளையும் திருவாய்மொழின்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலே 8ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழியிலே மாயக்கூத்தா வாமனான்னு தொடங்கக்கூடிய பதிகமாயிருக்கிறது. அதிலே ஆழ்வார் அடைந்த விடாய்க்கு எம்பெருமானை அடைய வேணும்ன்ற ஒரு விடாய் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய விடாயை நம்ம சொல்றதுக்கே பேச்சுக்கே நிலமற்றதாய் அவ்வளவு பெரிய கூக்குரல் எடுத்து ஆழ்வார் அந்த இடத்துல கதறுகிறான்னு பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ ஆழ்வார் இடத்துல எம்பெருமானுக்கு உண்டான அன்பு அதை விட ரொம்ப அந்த விடாயானது ரொம்ப அபரிமிதமாய் இருக்கிறது. இப்படி கதறக்கூடிய ஆழ்வாருக்கு நம்ம உதவ பெற்றலையேன்னு எம்பெருமான் தப்பிக்கிறான். அவன் ரொம்ப வியாக்குலன் ஆகிறான், லஜை ஏற்படுகிறது. என்ன பண்ணலான் ஆலோசனை பண்றான். கடுக முகம் காட்டல எம்பெருமானுக்கு ஆழ்வாருக்கு போய் முகத்தை காட்டிடுவோம்னு நினைச்சா ஆழ்வார் சந்தோஷத்தாலே அவருக்கு பிராணத்துக்கு ஏதாவது ஆபத்து கூட ஏற்படலாம். அப்போ சந்தோஷத்தை கொஞ்சமா பொறுப்பிட்டு அதை வளர்க்க வேணும்னு நினைக்கிறான். அப்போ என்ன பண்றான், எங்கனம் ராமனானவன் ராமனை பார்க்கணும்னு பரதன் 14 ஆண்டுகள் கழித்து ராமனை பார்க்க வேணும் என்று பரதன் காத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ராமன் நேர போய் அவனுக்கு சேவை சாதித்தானா அந்த சந்தோஷத்தை அவனால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதனால என்ன பண்றாரு, ராமன் வரப்போறான் காத்துட்டு கூடிய சந்தர்ப்பத்திலே ராமனானவன் பரத்வாஜ ஆசிரமத்துல போய் ஒரு நாள் தங்குறான். தான் வரதுக்கு முன்னாடி என்ன பண்றான், திருவடி இடத்திலே தன்னுடைய சந்தேசத்தை சொல்லி அனுப்புகிறான். நான் பரத்வாஜ ஆசிரமத்திலே தங்கிட்டு நான் வரேன்னு தெரிவிக்கிறான். அப்போ அவனை சாத்மிக்க பொறுப்பிக்க பண்ணுகிறான் என்று தெரிவிக்கக்கூடியது. நாளைக்கு தான் ராமன் வரான்னு அவனுக்கு ஒரு திடம் ஏற்படுறது. மறுநாள் ராமனை பார்க்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு அந்த அன்பு மட்டும் ரொம்ப அபரிமிதமாக ஆகி
அவனுக்கு எந்த விதமான அவத்தியமும் நேர்வதில்லைன்னு காட்டக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ ஆழ்வாரோடு சம்ஸ்லேஷிக்க விரும்பினான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்றான்? இப்போ திருக்கடித்தானம்னு சொல்லக்கூடிய மலையாள திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருந்தான். இதனை அறிந்தார் ஆழ்வார். எம்பெருமான் தன் மக்கள் பண்ணக்கூடிய வியாமோகத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்றார். அதனால இனியராக பேசுகிறான். அந்த 8ஆம் 10 6ஆம் திருவாய்மொழியார் கூட எல்லியும் காலையும்ல காட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது. இந்த பாசுரத்திலும் எப்படி இருக்கு, எதனால இதை சங்கிரகம்னு சொல்றா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருவக்கா எம்பெருமானுடைய அந்த தார் பெற்று இனியராகிறார்னு காட்டக்கூடியதா இருந்தது. இந்த பாசுரம்னு அப்படின்னு சொல்றது 26ஆவது பாசுரம், கண்ணன் வெக்காவுதுன்னு சொல்லக்கூடியது. அப்போ அதுல அந்த கண்ணன் வெக்காவது இது பண்ணார், அங்க வந்துடுத்துன்னு அந்த இடத்துல நகரத்தை காட்டினாள். இந்த பாசுரத்தாலே அந்த எம்பெருமானுடைய பிரசாதத்தை லபிக்க பெற்றார் ஆழ்வார்னு காட்டக்கூடியதா இருக்குது. அப்போ பகவத் பிரசாதம் ஆழ்வாருக்கு பிராப்தமாக எடுத்து, பிராப்தமானா என்ன ஆறுதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஆழ்வாருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. என்ன ஆச்சரியம் அதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே பகவத் பிரசாதம் ஏற்படாத லபிக்காத காலத்திலே என்ன ஏற்பட்டதுன்னா, பல பேர் பல பதார்த்தங்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய பல பதார்த்தங்கள்லாம் நம்மளை நலியக்கூடியதா இருந்த பிரதிகூலர்களாக பல பேர் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பிரதிகூலர்கள் கூட பகவத் பிரசாதம் லபித்த காலத்திலே அனுகூலர்களாக மாறி போனார்கள்னு சொல்லக்கூடியதா இருக்கு இந்த பாசுரத்திலே சொல்லக்கூடிய கருத்துன்னு காட்டுகிறார்கள். எம்பெருமான சொல்லக்கூடிய காலத்திலே நிருகேதுக கிருபா பொருந்தியவன், நிருகேதுகமாக கிருபை செய்யக்கூடியவன், நிருபாதிக சேஷியினெல்லாம் தெரிவிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நிருபாதிக சேஷியா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அருள் தான் இந்த ஆத்ம வஸ்துவுக்கு ரட்சணமாக இருக்கக்கூடியது. அப்போ எம்பெருமானுடைய கட்டாட்சத்தால என்ன ஏற்படும் அப்படின்னா, பிரதிபந்தகங்களாய் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு அனுகூலம் செய்யக்கூடியதாய் மாறி போகும். எவ்வளவு விஷயங்கள் நமக்கு விரோதியா இருக்கும், எம்பெருமானுடைய அருள் நம்மேல் ஏற்பட்டவாறே, அந்த திருக்கண் நோக்கு நம்ம மேல அந்த கடாட்சம் விழுந்தவாறே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த பிரதிபந்தங்களாய் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் கூட அனுகூலர்களாய் ஆகியோம்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. ஒரு ராஜகுமாரன் ஒருத்தர் இருக்கான், சிறு வயசுல தொலைந்து போய் காட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் காட்டுல இருக்கக்கூடிய காலத்திலே யாராவது பிரஜைகள் பார்த்தால் அவனிடத்திலே அனுகூலர்களாய் இருப்பார்கள், கண்டிப்பா இருக்க மாட்டார். அவன் ஒரு வேடுவனாகத்தான் பார்ப்பார்கள், பிரதிகூலர்களாகத்தான் இருப்பார்கள். அதே அவன் ராஜகுமாரன் என்று அறிந்து கொண்டார்கள், அவனுக்கு பட்டத்தையும் கட்டி அபிஷிக்தனாக்கி விட்டார்கள்னா என்ன பண்ணுவார்கள்? பிரதிகூலர்களாயிருக்க பிரஜைகள் கூட இப்ப என்ன எப்படி இருப்பார்களோ அனுகூலர்களாய் இருப்பார்கள். அதே போலேன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருக்காள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எவ்வளவு 700 ராட்சசிகள் அவரை சுத்தி இருக்கிறார்கள். ஏகாட்சி ஏககர்ணிக்கைன்னு சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சீதா பிராட்டி எவ்வளவு பாடுபடுத்துறார்கள். அவர்கள் பண்ண தர்ஜன பரிசனங்கள்லாம் சொல்லக்கூடிய காலத்திலே சொலப்புகில் வாயமதம் பறக்கும்னு சொல்லும்படியாய் ரொம்ப செயலுக்கு ஒரு வார்த்தைக்கு மேற்பட்ட துக்கங்களை எல்லாம் சீதா பிராட்டி அவ்விடத்திலே அனுபவித்தாள்னு பார்க்கிறோம். அப்போ எம்பெருமான் ராமன் வந்தான், சேத்துவை கட்டி ராவணனை முடித்தான். எம்பெருமானுடைய சக்கரவர்த்தி திருமண விஜயத்தை அறிந்த காலத்திலே இந்த ராட்சசிகள்லாம் என்ன பண்றார்கள்னா, சீதா பிராட்டிக்கு அனுகூலித்தார்கள். சந்தனத்தை ஒருத்தர் எடுத்து வந்துறா, ஒருத்தர் வஸ்திரத்தை எடுத்துன்னு வரா, ஒருத்தர் கொடுபாடுறதுக்கு வரான்னு சொல்லும்படியாய் பிரதிகூலர்களாய் இருந்த ராட்சசிகள் எல்லாம் சீதா பிராட்டியிடத்திலே அனுகூலர்களாக மாறி போனார்கள். அப்போ இந்த பாசுரத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன? ஆழ்வாருக்கு பகவத் பிரசாதம் கிட்டிற்று. அதனாலே முன்பு பிரதிகூலர்களாய் ஆழ்வாரை நலிந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அனுகூலர்களாக மாறி போனார்கள்னு காட்டுகிறார்கள். அப்போ அந்த பிரதிகூலர் யாரு, அனுகூலராக அவர் எதனால மாறினார் அப்படின்ற விஷயத்தை இந்த பாசுரத்திலே மேலே அர்த்தத்திலே காட்டுகிறார்கள். சேமம் செங்கோன் அருளேன்னு தெரிவிக்கிறார். அருளேன்னு இடத்துல இந்த ஏகாரம் அவதாரணம்னு காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ நமக்கு சேமம்னு சொல்லக்கூடியது நமக்கு பாதுகாப்பாய் நமக்கு ரட்சணமாய் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்ம வஸ்துவுக்கு ரட்சணமாய் இருக்கக்கூடியது அவனுடைய அருளே, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை, அத்விதீயம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டக்கூடியவர்கள். இல்லையே, சேதனனானவன் தன்னை தன் முயற்சியாலாக காக்க கடவன் தானே, அவனால காக்கக்கூடியதா, அவனுக்கு காத்துக்கொள்ள முடியாதான ஒரு கேள்வி எழுந்தினால், எம்பெருமா தான் அந்த சேதனனானவன் தன்னை தான் காத்து கொள்ளுவேன்ற ஒரு முயற்சியிலே சுயத்னத்திலே இறங்கினானே. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய அனர்த்தங்களுக்கெல்லாம் அவனே காரணபூதனாவான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வரலாம். தன்னைத்தானே காத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமான் நமக்காக பண்ணிருக்கூடிய உபகாரங்கள் எவ்வளவு. ஜெகத் சிருஷ்டி பண்ணியிருக்கிறான்,
நமக்கெல்லாம் இந்த கரண கலேபரங்களை கொடுத்திருக்கிறான், இந்த உடலை கொடுத்திருக்கிறான், இந்திரியங்களை கொடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, எம்பெருமானை அடைவதற்கான உபாயங்களை எல்லாம் உபதேசம் செய்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் திருமலை திருப்பதி கோவில் பல பல திவ்யதேசங்கள், தொடக்கமான திவ்யதேசங்களிலே சந்நிதி பண்ணி இருக்கிறான் சொல்றான். ஆனால் சேதனர்கள்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்கக்கூடிய காலத்திலே அவர்களெல்லாம் இதை எல்லாத்தையும் கார்க்கடை கொண்டார்கள். எம்பெருமான் பண்ண நமக்கு கொடுத்திருக்க அவனை ஜெகத் சிருஷ்டி பண்ணதை அந்த அந்த நன்றியை நினைக்கவில்லை. நமக்கு கரண கலேபரங்களை கொடுத்திருக்கானே, பிரமாணங்களை கொடுத்திருக்கானே, சாஸ்திரங்களை கொடுத்திருக்கானே, அதை கொண்டு எம்பெருமானை அடைய வேணும்ன்ற விவேகம் அற்றவர்களாய் என்ன பண்றோம், அதை எல்லாத்தையும் கார்க்கடை கொண்டோம். அப்போ எப்படி இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம்? தேகாத்மாபிமானிகளா இருக்கிறார். தேகமே ஆத்மா என்று சொல்லும்படியாய் இந்த தேகத்தை தாரணம் பண்ணுவதே, போஷகம் பண்ணுவதே தங்களுடைய ஒரு பெரிய கடமையாய் நினைத்து இருக்கிறார்கள் சொல்லக்கூடியது. எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம்? ஒரு பெரிய தடாகத்தை வெட்டி வச்சான். அதுல தன்னுடைய கழுத்துல கல்லை கட்டி கொண்டு, கழுத்துல ஒரு கல்லை கயத்துல கட்டினான். அந்த கயத்தை தூக்கி கழுத்துல சுருக்கும்படி போட்டுட்டு குதிக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்தை கூட எம்பெருமான் என்ன பண்றான், அவனை விடுவதில்லை. அந்த கயரை வெட்டி விட்டு இவனை காப்பாத்துகிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது எம்பெருமானுடைய சுவாபாவிகமான தன்மைன்னு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அப்ப காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய சைத்தன்யம் நம்முடைய முயற்சின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால், அவத்தியங்களை ஏற்படுத்தும், முடிவை ஏற்படுத்தும். ஆனால் எம்பெருமானுடைய சைத்தன்யமானது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், உளங்கண்டாய் நன்னஞ்சே என்று சொல்லும்படியாய் இருக்கிறது. எம்பெருமான் என்ன பண்றான், கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய திவ்யதேசங்களிலே வாசம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான். எம்பெருமான் எதுக்காக இந்த திவ்யதேசங்களா வாசம் பண்றான் பார்க்கக்கூடிய காலத்திலே சமயம் பார்த்து இந்த இடத்துல திவ்யதேசங்களா எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, இந்த சேதனர்கள்லாம், இந்த பக்தர்கள் எல்லாம் அவர்களுடைய நெஞ்சிலே போய் உரைய வேணும்ன்ற ஒரு காரணத்தை, ஒரு வியாஜமாக கொண்டு இந்த விதேசங்கள்லாம் இருக்கிறான். எது தக்க சமயத்தை பார்க்கிறான், அந்த அடியவர்களின் மனசிலே போய் உட்கார்ந்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறான்னு காட்டக்கூடியவர்கள். அப்போ நம்முடைய அமர்ந்து கொள்ளக்கூடியவனா இருக்கக்கூடிய, நம்முடைய வசிக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் அவன் நம்முடைய இதெல்லாம் பாரங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய, நம்முடைய வினைகளாம் தீர்க்கக்கூடியவனாய் இருக்கிறான் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது காட்டுகிறார்கள். சேமம் செங்கோன் அருளேன்னு தெரிவிக்கிறான். செங்கோன் அப்படின்னு சொன்னா செவ்வியான்னு சொல்ற, செம்மைன்னு சொல்லக்கூடியது எப்படி என்ன காட்டுறதுன்னா, அவன் ஒரு நேர்மையானவன் காட்டக்கூடியதா இருக்கிறது. நேர்மைனா எப்படிப்பட்டது? ருஜுவாய் இருக்கும் தன்மை. மனம், மெய், மொழி ஆகிய 3 கரணங்களாலையும் ஒருபடிப்பட்டவனாய் இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட செவ்வியவனா நிர்வாககனா இருக்கக்கூடியவன் காட்டக்கூடியதா இருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கான்? பதிம்பிஸ்வசியா என்று சொல்லும்படியாய் இந்த லோகத்துக்கெல்லாம் பதியாய் இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட சேமம் செங்கோன் அருளேன்னு தெரிவிக்கிறார்கள். அவ்வருள் அல்லன அருளும் அல்ல, அவனுடைய அருள் அல்லாதது எதெல்லாம் அருள்னு சொல்ல முடியும்னா எதுவுமே அருள்னு சொல்லவே முடியாது. அப்போ கிருபை அல்லதில்லை அப்படி சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அருளுக்கு சேமன் செங்கோன் அருளே. அருள் இருக்க வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே தேவையில்லை. எம்பெருமான் அடையறதுக்கு உபாயங்கள்லாம் ஒண்ணு சொல்றாளே, அது கூட தேவையான்னு கேட்டா, உபாயாந்தரங்களை எம்பெருமானை ஒழிய இதில் இருக்கக்கூடிய உபாயங்கள் அதுவும் அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு தெரிகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அருள் ஏற்பட்ட உடனே என்ன ஆறுது? செருவாரும் நட்பாகுவரின். செருவாருன்னா சத்துருக்களா இருக்கக்கூடியவர்கள், சத்துருக்களாக இருக்கக்கூடியவர்கள், நேற்று வரைக்கும் நம்முடைய எதிரம்பு பார்த்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நமக்கு பந்துக்களாகிறார்கள், பெரிய தமர்களாகிறார்கள் காட்டக்கூடியதா இருக்கிறது. அதனாலே அவன் அருளாலே தியாஜ்யமான சரீரம் என்ன சொன்னோம் சொல்லக்கூடிய காலத்துல, இந்த சரீரத்தை சொல்லக்கூடிய காலத்துல தேகாத்மாபிமானிகளா இருக்கிறான் எம்பெருமான். நமக்கு எவ்வளவு உபகாரங்களை பண்ணியிருக்கிறான். நம்மளுடைய ஜெகத் சிருஷ்டினாலே நமக்கு ஒரு தேகத்தை கொடுத்தான், சிருஷ்டிய பண்ணான், கரண கலையபரங்களை கொடுத்தான், சாஸ்திர பிரதானம் பண்ணான், திவ்யதேசங்களிலே வாசம் பண்ணி நம்ம எல்லாம் அனுகிரகம் பண்ணுவதற்காக இவ்விடத்துல இருக்கிறான். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கோம்? தேகாத்மாபிமானிகளா இருக்கோம்னு சொன்னோமே. அப்போ தியாஜ்யமான சரீரமாய் இருக்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அவன் அருளாலே இந்த தியாஜ்யமான சரீரமும் அவனை அடைவதற்கு ஒத்துழைக்கக்கூடியதாய் விளங்குகிறது காட்டுகிறாங்க. தன்னை கண்டால் சத்ருவை கண்டால் போலேன்னு தெரிவிக்கிறார் ஆச்சாரியர் இல்லையா? அதே போல அப்படி இருக்கக்கூடிய தேகமே எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்கு அந்த எம்பெருமானுடைய அருள் ஏற்பட்ட அனந்தரம் என்ன ஆகுதுன்னா, அந்த கைங்கரியத்துக்கு ஒரு சககாரியா இருக்கிறது, நமக்கு உபகாரம் செய்யக்கூடியதா இருக்கிறது, உபாய சககாரியா இருக்கிறதுன்னு காட்டக்கூடியது. யமம் பெற வையம் சொல்லும் மெய்யே. யமம் பெறன்னா ரொம்ப அனாதி காலமானது. அனாதி காலமானது எது அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுடைய ரட்சணம். எம்பெருமான் எந்த காலத்தில் தோன்றினான்னு என்ன சொல்ல முடியும்?
அவன் நித்திய வஸ்துவாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனுடைய லட்சணமானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஏமம் அனாதி காலமாய் இருக்கக்கூடியதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே. இப்ப எம்பெருமானுடைய லட்சணம் இந்த இடத்துல சொல்ல வந்த ஆழ்வார் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, வையம் சொல்லும் மெய்யே. உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் லௌகிகமான ஒரு சில விஷயங்களை தெரிவிக்கிறார்கள், பழமையான ஒரு சொற்களை ஒரு சொற்றொடர்களை தெரிவிக்கிறார்களே, அது மெய்யாகத்தான் காண கிடைக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். ஒரு உதாரணத்தையும் காட்டுகிறார் அந்த வியாக்கியாதா இதுல பெரியவாச்சான் பிள்ளை. சாவாதிருந்தால் காண்பன சில அல சில உலன்னு ஒரு வழக்கு சொல்ல அந்த இடத்துல காட்டுகிறார். சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே திருவடி ராமதூதனாய இடத்திலே போகிறானே, கல்யாணி பதகாதேயம் லௌகிகா பிரதிபாத்திமா ஏதி ஜீவந்தம் ஆனந்தோஹோ நரவர்ஷ சதாதிபகான் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து நடத்தி காட்டுகிறார்கள். அப்போ அசோகவனத்திலே திருவடியானவன் சீதா பிராட்டியை பார்த்து ராமகுணங்களை எல்லாம் சொல்லி முகம் காட்டின அளவிலே பிராட்டி சொன்ன வார்த்தைன்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார்கள். 9 மாதங்கள் ராமன பவனத்திலே 10 மாதங்கள் பிராட்டி இருக்கிறாள். 9 மாதங்கள் ராமனை பிரிந்து கிடக்கக்கூடியவள் இருக்கிறாள். அப்படிப்பட்டது 9 மாதங்கள் பிரிந்து கிடந்த சந்தர்ப்பத்திலே திருவடியானவன் வந்து ராமனுடைய சந்தேசத்தை அவளுக்கு தெரிவிக்கிறான்னு பார்க்கிறோம். இப்படி 9 மாசம் கடந்து நமக்கு வந்து இப்படி ஒரு ஆச்சரியம் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதே, இப்படி ஒரு சம்பவம் சம்பவித்ததே வந்து ஆனந்தப்படுகிறாள் பிராட்டின்னு தெரிவிக்கக்கூடிய காலம். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, ஒரு காலத்திலே ஒருத்தர் சோகித்தார் அப்படின்னு இருந்தாரே, ஆனால் அப்போ முடியாத ஒரு காலத்துல ஒருத்தருக்கு சோகம் ஏற்படுறது. ஆனா என்ன பண்றாரு, அந்த சோகத்தை தாங்கி கொண்டு அவர் இருக்கிறார். ஆனால் என்ன ஆறுது, அவர் அதை தாங்கி கொண்டு அவர் வந்து இருந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு காலத்துல அவருக்கு ஆனந்தம் ஏற்படுதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன, பிராட்டியானவள் எம்பெருமானுடைய பிரிவை அந்த சோகமாக இருக்கக்கூடிய அந்த பிரிவை தாங்கி கொண்டு 9 மாசம் தரித்திருந்தாள். அதனால என்ன ஆச்சு, அந்த 10வது மாசம் முடிந்த காலத்திலே ராமனோட அவள் சேர்ந்தாள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதே போல விஷயத்தை தான் இவ்விடத்திலே உலகத்திலே வழக்காக சொல் வழக்காக இருக்கிறது. அதே இடத்துல சொல்றாரு, ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே. உலகத்தவர்கள் அந்த லௌகிகர்களா இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வாக்குகள் எல்லாம் சிலது உண்மையாக இருக்கிறது இவ்விடத்திலே காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்போ மேல கேட்கிறார்கள் ஆழ்வார் இடத்துல, ஒரு காலத்துல பிரதிகூலர்களாய் இருந்தவர்கள் மற்றொரு காலத்திலே அவர்களே பகவத் பிரசாதம் கெட்டின பிறகு அனுகூலர்களால் ஆனான்னு சொல்றீர்களே, அதுக்கு என்ன இதை சொல்ல போறீர்? சொல்லக்கூடிய காலத்துல இந்த வாடை குளிரை மெய்யாக கண்டோம்னு தெரிவிக்கிறார். வாடை காட்டானது எப்படிப்பட்டதுன்னா, மண்டையெல்லாம் அரைகூ யாமங்கள் தோர் எரிவீசும்னு தெரிவிக்கிறார். வாடைன்னு சொல்லக்கூடிய இந்த காத்தானது முன்காலத்திலாம் எப்படி இருந்ததா, அந்த ஆழ்வார் யாமங்கள் தோறும் ஒரு ஜாமத்திலையும் ஆழ்வார் மேல நெருப்பை கொண்டு வந்து கொட்டக்கூடியதாக இருந்ததுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வாடையின் பிடியிலே மாட்டி இருந்தவராய் சிறைப்பிடிப்பட்டவராய் இருந்தார் ஆழ்வாரானவர். பண்டெல்லாம் அரைகூ ஆழ்வார் தினத்திலே வந்து இந்த வாடை காத்தானது வலிய சண்டைக்கு வந்துதான். எப்படி வந்து சுக்ரீவனானவன் சக்கரவர்த்தி திருமகனான ராமனை அண்டை கொண்ட பலத்தாலே மகா வீரனாய் இருக்கக்கூடிய வாலியினுடைய வாசலிலே சென்று அரைகூவில் விழுத்தானோ, அதே போல இந்த வாடை காத்தானது ஆழ்வார வலிய சண்டைக்கு இழுத்ததாம். பட்டெல்லாம் அரைகூ யாமங்கள் தோர் எரி வீசும். ஒரு ஜாமத்திலும் ஒரு ஜாமத்திலும் ஆழ்வார் மேலே அக்னியை வீசக்கூடியதா இருக்கிறது. அக்னியை வீசக்கூடியதா துன்பம் விளைவிக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு கொள்ளும். அப்படிப்பட்ட துன்பம் விளைவிப்பதை ரொம்ப மிக்க ஈடுபாடு கொண்டதா இருக்கிறது வாடை காத்தானது தெரிவிக்கிறார்கள். சில பேர் தெரிவிக்கிறார்கள், காத்து அப்படி இல்லையே சுவாமி, நல்ல குழுன்னு கூட காத்து வருது அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா, அந்த வியாக்கிர முகத்தோட அந்த இதுவானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அதனுடைய முகமானது ஒரு பசுவை போல இருக்கு, உடம்பெல்லாம் புலிய போல இருக்கு. வாடை காத்து சில பேருக்கு எப்படி இருக்கு, பார்க்கக்கூடிய காலத்துல அந்த பசுந்தோல் போர்த்திய புலி, அதை பார்க்கக்கூடிய காலத்துல அந்த பசுன்னு நினைச்சு ஏமாந்து போயிடுறா. வஸ்துதா அது பசு வந்து அது புலின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது, காட்டக்கூடியதா இருக்கிறது. பண்டெல்லாம் அரைகூ யாமங்கள் தோர் எரி வீசும். இந்த வாடை காத்துன்னு சொல்லக்கூடியது என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், ஆழ்வார் மேலே அந்த லௌகிக அக்னியை வீசுகிறது. லௌகிக அக்னியை வீசுகிறதுன்னா எம்பெருமான பிரிந்திருக்கார் ஆழ்வார். அது அந்த காத்து அடிக்கிறது அவருக்கு தன் மேல ஒரு அக்னியை வந்து கொட்டுறத போல இருக்கிறதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ அந்த லௌகிக அக்னியை வீசக்கூடிய காலத்துல எப்படி இருக்கிறா ரொம்ப சர்வ ஜாகிரதையா ஆழ்வார் மேல கொண்டு வந்து போட்டார். ஏன்னா ஆழ்வார் எப்படி இருக்காருன்னா எபெருமானை பிரிஞ்சு ஒரு பெரிய விரகாக்னி அவர் பேர்ல ஓடிட்டு அக்னியை கொட்டக்கூடிய காலத்துல என்ன ஆகும், இந்த கொட்டக்கூடிய அந்த வாடை காத்து மேலே திருப்பி அந்த அக்னி பட்டுடுத்துனா எப்படி இருக்கும், அதுக்கு அவத்தியம் விளையும் மூலியம் தீமை விளையும் மூலியம். அப்படி தனக்கு தீமை விளையாதபடி அந்த அக்னியை கொண்டு வந்து ஆழ்வார் மேலே கொட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. பண்டல்லாமரை கூயாமங்கள் தோறி வீசும் யாக்காத தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய விரகாக்னி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த லௌகிக அக்னிய நீர்னு சொல்லிடலாம், ரொம்ப குளிர்ந்த தன்மையுடைய அக்னி இதுன்னு சொல்லிடலாம். அந்த வாடை காத்து கொண்டு வந்து கொட்டக்கூடிய அக்னியானது ஆழ்வாருடைய விரகாக்னியை பார்க்கக்கூடிய காலத்திலே அது நீர்னு சொல்லிடலாம், தண்ணீரை போலே வந்து குளிர்ந்த தன்மை உடைத்தா இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எம்பெருமானை பிரிந்த சோகமானது ஆழ்வாருக்கு அப்படிப்பட்ட விரகாக்னியா இருக்கிறதுன்னு தெரியும். நம் கண்ணனன் தன்னந்துழாய் தாமம் புனைய அப்படி இருக்கக்கூடிய அக்னியானது எப்படி இருக்கு, எப்படி ஆய்படுத்து அப்படின்னு கேட்டால் ரொம்ப குளிர்ந்ததாக ஆய்பட்டது. எதனால அப்படின்னு கேட்கிறார். கேட்கக்கூடிய காலத்தை வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தா இருக்கக்கூடிய இந்த யதோக்தகாரி எம்பெருமான் அவருடைய திருத்துழாய் மாலை பிரசாதம் கிடைச்சது. நம் கண்ணனன் தன்னந்துழாய் தாமம் புனைய அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையை ஆழ்வார் சூடிக்கூட இல்லை, அதேபட அதை ஸ்பர்சிக்கிறார். கையால தொட்டு அந்த ஸ்பர்சம் ஏற்படக்கூடிய காலத்திலே அந்த திருத்துழாய் மாலையானது எப்படிப்பட்டது, ரொம்ப அழகியதா இருக்குது. சிரமங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய காலத்தில் அந்த சிரமங்களை எல்லாம் போக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த திருத்துழாய் மாலை ஆழ்வார் தன் கழுத்துல போட்டு கூட இல்லை, அப்படி ஸ்பர்சிச்சு பார்க்கிறார். உடனே நான் அவ்வாடைதோ வந்து தன்னதே அந்த வாடையானது அந்த காற்றானது எப்படிப்பட்டதுன்னா தன்னுடைய முகத்தை மாறி வைத்துக் கொண்டதாம். இவ்வளவு காலம் எப்படி இருந்து ஆழ்வார் மேலே அக்னியை மாறி கொட்டியதா இருந்த அந்த வாடை காத்தானது எப்படி இருக்கு இப்போன்னா வாழ் போயிடுத்தணும். எப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னா ஆழ்வார் மேல அப்படியே குளிர்ந்த தென்றலை வீசக்கூடியதா இருக்கிறது. இதோ வந்து தென்னதே இப்பொழுது குளிரா வந்து நின்னதுன்னு சொல்லக்கூடிய பண்டல்லாம இதோ வந்து தென்னதே வையம் சொல்லும் மெய்யே. லோகத்துல உக்திகள் சொல்றாள், ஒரு இது சரியாயிடுதுன்னா எம்பெருமானுடைய அருள் கிடைச்சதுன்னா வந்து இதுவாயிடும்னு சொல்றாளே, அது உண்மைன்னு இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இந்த 27வது பாசுரம் காட்டக்கூடியதா இருக்கு. தன்னந்துழாய் வளை கொள்வது யாமிழப்போம் நடுவே வண்ணம் துழாவி ஓர் வாடை உலாவும் வள்வாய் அலகாள் புள்ளந்துழாமே பொருநீர் திருவரங்கா அருளாய் எண்ணம் துழாவும் இடத்து உளவோ பண்டும் இன்னென்னவே. 22வது பாசுரம் இது. இந்த பாசுரம் கங்குலும் பகலம்னு சொல்லக்கூடிய திருவரங்கத்து பாசுரம் திருவாய்மொழி 7ஆம் பத்துல 2வது திருவாய்மொழியாய் அமைந்திருக்கக்கூடியது. அதனுடைய சங்கிரகம் இந்த தன்னந்துழாய் வலை கொள்வது யாமிழப்போம்னு தொடங்கக்கூடிய பாசுரம்னு காட்டுகிறார்கள். எப்படி எந்த ரீதியில காட்டுகிறார்கள் சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு நீர் திருவரங்கா அருளாய் இந்த பாசுரத்திலே நேர திருவரங்கன்ற சப்தமானது பதமானது அதுல ரொம்ப ஸ்பஷ்டமாக போடப்பட்டிருக்கிறது. அது ஒண்ணு. செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்னாயே. இந்த இடத்துல சொல்ல பொருநீர் திருவரங்கா அருளாய்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த கங்குலும் பகல செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்போ காட்ட வந்த வழி இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா காவேரியை ஆசிரியமாக உடையக்கூடியது இந்த இருக்கிறது. இந்த மீன்கள் எல்லாம் மத்சியங்கள்லாம் இருக்க மத்சியங்கள் சமைக்கிறோம் நத்தைகள்லாம் இந்த காவேரியை ஆசிரியமாக கொண்டு அந்த ஜலத்திலே வாழக்கூடியதா இருக்கிறது. அதெல்லாம் வாழ்ந்து போகிறதாம். காவேரி ஆசிரியமாக உடைய அந்த நத்தைகள் எல்லாம் வாழ்ந்து போகிறது. எப்புறமானே உன்னை ஆசிரியமாக உடைய என் மகளானவள் அப்படி நலிகிறாளே, இப்படி நலிய விடலாமோ நீன்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ தலைவனை பிரிந்தாள் தலைவி. அப்போ அந்த வாடைக்கு இறங்குதல்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது இந்த துறைன்னு காட்டுகிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்தோமேனால் இந்த சங்கதியிலே ஒரு பொருத்தமின்மை இந்த இடத்துல காணக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா திருவாய்மொழியில 7ஆம் பத்து எப்படி இருக்குன்னா 7ஆம் பத்துல முதல் திருவாய்மொழி உன்னிலாவிய ஐவரால் குமை தீன்னு தொடங்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு இந்திரியா பயாக்ரோஷம் ஏற்படுது. இந்த இந்திரியங்கள்லாம் என்னை இப்படி நலிவுபடுத்துறதேன்னு அந்த மேலீட்டாலே கதறுகிறார் ஆழ்வார்னு பார்க்கிறோம்.
அது 7ஆம் பத்து 2ஆம் திருவாய் மொழியானது கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆழ்வார் இப்படி வந்து இது பண்றாரு. அப்போ இந்த பாசுரம் இந்த கங்குலும் பகலும்னு சொல்லக்கூடியது தாய் பாசுரமாய் விளங்கக்கூடியது. ஆழ்வார் பராங்குச நாயகனுடைய தாயாரானவள் என்ன பண்றாள்னா அந்த பெண்ணை தன்னுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய பராங்குச நாயகியை திருமணத்தூண் முன்னே நாட்டி நிறுத்தி என்ன பண்றாள், இவள் திறத்தன் என் செய்கின்றாயே, என் பெண்ணானவள் இப்படி இருக்காளே, உன்னையே நினைத்து இப்படி துரும்பாக போகிறாளே, இவளுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. 2 இடத்துலையும் பார்க்கக்கூடிய காலத்திலே கேள்வி பொருத்தமாக தான் இருக்கு. திருவிருத்தத்துல ஆழ்வார் சுயமாகவே ஒரு தலைவியினுடைய பாவனையிலே நேர கேட்கிறார், எனக்கு என்ன வந்து உன்னை ஆசிரியக்கக்கூடிய எல்லாம் இப்படி நலியலாமோன்னு கேட்கிறார். ஆனால் கங்குலும் பகலும்ல என்ன பண்றார் அப்படின்னு கேட்டால், தாயானவள் ஆழ்வாருக்கு பிரதிநிதியாக இந்த கேள்வியை கேட்கிறார், பராங்குச நாயகிக்கு பிரதிநிதியாக இந்த கேள்வியை கேட்கிறார்னு பார்க்கிறோம். அப்ப 2 இடத்துலயும் கேள்வியினுடைய பொருத்தம் உண்டு. ஆனால் ஆபாத பிரதித்தி மேலோட்டமாக பார்க்கக்கூடிய காலத்துல இந்த பாசுரத்துக்கும் அதாவது கங்குலும் பகலுக்கும் வந்து உன்னிலாவியாவுக்கும் சங்கதி சரியா இருக்கு. ஆனால் இந்த இடத்துல 28வது பாசுரம் தன்னந்துளாய் வளை கொள்வது யாமிழப்போமுக்கும் சேமம் செங்கோன் அவர்களேன்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரத்துக்கும் ஒரு பொருத்தமின்மை விடத்துல காண கிடைப்பதாக இருக்கிறது. ஏன்னா திருவாய்மொழியில பார்க்கக்கூடிய காலத்திலே ஆழ்வாருக்கு சோகம்தான் கிளேசத்துல இருக்கார், அதே கிளேசம் கங்குலும் பகலும்ல தொடருது. ஆனால் இந்த இடத்துல சேமம் செங்கோன் அருளேன்னு சொல்லக்கூடிய இடத்துல பிரதிகூலர்கள் எல்லாம் அனுகூலர்கள் ஆனார்கள் எம்பெருமானுடைய பிரசாதத்தினுடைய அதை பெற்ற மகிமையினால்னு தெரிவித்தார். அப்போ ஆழ்வாருக்கு இந்த இடத்துல மகிழ்ச்சி தான் இருந்தது. இந்த இடத்துல பொருளீர் திருவரங்கா அருளாயின்னு கேட்கக்கூடிய காலத்திலே அருள் செய்யன்னு கேட்கிறார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆழ்வாருக்கு அதோ அந்த இடத்துல ஒரு எம்பெருமானுடைய அருள் தேவைப்படுறது, அவருக்கு ஒரு கிளேசம் ஏற்பட்டிருக்கு, கவலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சங்கத்திலே ஒரு பொருத்தமின்மை மேலோட்டமா பார்க்கக்கூடிய காலத்திலே தோன்றும். ஆனால் வியாக்கியாதாக்கள், ஏன்னா இந்த விஷயமானது மூலத்திலே ஆழ்வாருடைய மூலத்திலே காட்டப்பெறவில்லை. ஆழ்வாருக்கு எதனால இந்த பொருளீர் திருவரங்கா அருளாயின்னு வந்து ஆழ்வார் கதறுகிறான்றது மூலத்திலே காட்டப்படவில்லை. வியாக்கியாதாக்கள் தன்னுடைய வியாக்கியானத்திலே காட்டக்கூடிய விஷயமாக இது அமைந்திருக்கிறது. அப்போ 27வது பாசுரத்திலே சேமம் செங்கோன் அருளேன்னு சொல்லக்கூடிய பாசுரத்திலே ஆழ்வார் மகிழ்ச்சியோட இருந்தார். 28வது பாசுரத்திலே அதான் தன்னந்துழாய் வளை கொள்வது யாமிழப்போன்னு சொல்லக்கூடிய பாசுரத்திலே ஆழ்வார் கவலையுற்றவராய் இருக்கிறான்னா இடையிலே ஏதேனும் ஒன்று நடந்திருக்க வேணும். அது என்னதுன்றதை வியாக்கியாதாக்கள் விவரிக்கிறார்கள். அப்போ ஆழ்வாருக்கு ஏற்பட்ட இந்த விசனத்துக்கு காரணம் என்னன்னு வியாக்கியானத்துல என்ன காட்டுகிறார்கள்னா, ஆழ்வாருக்கு முன்பாசுரத்திலே திருவெக்கா எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலை கிடைத்தது. அது மட்டுமில்ல, திருத்தன்காவிலிருந்து வாடை தன்னென்ன வீசியது. எம்பெருமான் அருள் கிடைத்த உடனே அந்த வாடை காத்தானது தன்னென்னு வீசியது, குளிராக வீசியது. ஆனால் இப்படிப்பட்ட அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஆழ்வாருக்கு ஒரு மானச அனுபவம், மனசாலே வந்து சாட்சாத்கரித்தாரே தவிர அந்த அனுபவம் பிரத்யட்சமான அனுபவம் இல்லை. ஆனால் அந்த மானச அனுபவத்தினுடைய ரொம்ப விலட்சணமான அந்த அனுபவமாச்சே. அப்படிப்பட்ட அந்த விலட்சணமான அனுபவத்தினுடைய ருசியாலே ஆழ்வாருக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, பாக்கிய சம்சேஷன் எம்பெருமானுடைய தழிமொழிசி பரிமாற வேணும்ன்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ நினைத்தபடி பரிமாற வேணும் எம்பெருமானோடேன்னு நினைக்கக்கூடிய காலத்திலே அந்த பரிமாற்றம் ஏற்படாது போயிற்று. அது எப்படிப்பட்டதா இருக்கு? அப்போ பாக்கிய சம்சேஷம் நடக்கலன்னு உடனே ஆழ்வாருக்கு அது விசேஷமாகவே தோற்ற ஆரம்பிச்சது. அப்போ அந்த விசலேஷம்னு சொன்னபடியே எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறார். அப்போ சம்ஸ்லேஷத்திலே அதிகூலர்களாய் இருந்த வாடையெல்லாம் என்ன பண்றது? ஆனா ஆழ்வாரை வந்து பிரதிகூலிக்கக்கூடியதாய் ஆயிடுச்சு. ஆழ்வாருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாய், ஆழ்வாரை வம்பு சண்டைக்கு இழுக்கக்கூடியதாய், நலிய முற்பட்டதுன்னு காட்டக்கூடியதாய் இருக்கிறது தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார் நினைக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நிர்வாகனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் எப்படிப்பட்டான்னா சர்வலோகத்துக்கும் நிர்வாகனா இருக்கக்கூடியவன். அவனுக்கு ஏதோ ஒரு கோபம் ஏற்பட்டதுன்னா அவனுடைய பரிகரங்கள் எப்படி இருக்கும்? அதுவும் அவர்கள் திறத்திலே யார் எம்பெரு நிர்வாகனுக்கு யார் திறத்திலே கோபம் உண்டோ அந்த பரிகரங்களும் அவன் திறத்து கோபத்தோடு தானே இருப்பார்கள். அப்படியேதான் நம்மிடத்துல இருக்க போல கொண்டு இருக்கு. திருவக்கா பிரசாதம் அடைந்தோம், அப்போ வாடை தன்னென்றது. ஆனால் அது இப்போது சுடத் தொடங்கியதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது கடன். தன்னந்துழாய் வளை கொள்வது யாமிழப்போ பாசுரத்தை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அது 28வது பாசுரத்தை எம்பெருமானக்கட்ட இருக்கக்கூடிய
அந்த திருத்துழாயானது என்ன பண்றதா, இந்த நாயகியான ஆழ்வார் இடத்துல இருக்கக்கூடிய வளையலை அபகரிக்கிறதா. தன்னந்துழாய் வளை கொள்வது யாம் இழப்போம். இந்த மாதிரி ஆழ்வாருடைய வலைய, அந்த தலைவியுடைய வலைய அபகரிக்கலாமோ, அபகரிக்கிறது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆழ்வார் சொல்றாரு விரோதம் இல்லைன்னு சொல்றாரு. ஆழ்வார் இந்த இடத்த தலைவின்னு கொள்ள வேணும். அப்போ தலைவியை தெரிவிக்கிறார் விரோதம் இல்லை, அது செய்யத்தக்க செயலா அப்படின்னு கேட்டால் செய்யத்தக்கதுன்னு தெரிவிக்கிறார். எதனால அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த தலைவியானவள் தெரிவிக்கிறார், திருத்துழாய்க்கும் எனக்கும் பாத்திய பாதக சம்பந்தம் இருக்கிறபடியாலே அந்த திருத்துழாயானது என் கையில இருக்கக்கூடிய வளையலை அபகரிக்கிறது செய்யத்தக்க செயல்தான், அது விரோதிக்கக்கூடிய செயல் அன்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப திருத்துழாய் எதனால அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே திருத்துழாய்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய அசாதாரண பரிகரமாய் விளங்குகிறது. ஆழ்வார் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா எம்பெருமானுடைய திருவடிகளிலே சம்பந்தம் பெற்றவராய் இருக்கிறார் ஆழ்வார் சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குன்னா ஒரு பாத்திய பாதக சம்பந்தம் இருக்குன்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி பாத்திய பாதக சம்பந்தம் இருக்கக்கூடிய ரெண்டு பதார்த்தங்கள் நடுவிலே ஒரு பாதகமான ஒரு செயல் விளைந்தாலும் அது எப்படி இருக்குன்னா அந்த திருத்துழாயிரம் பண்ணக்கூடிய அந்த காரியமானது வலையை அபகரிக்கக்கூடியதானது ஆழ்வாருக்கு உத்தேச காரியமாய் உத்தேச கிருத்தியமாய் அவ்விடத்திலே காணக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு ராஜாவாத்த இருக்கான், அவன் ஒரு பிரஜையை முனிகிறான் அப்படின்னா, ஒரு தண்டிக்கிறான் அப்படின்னா, இல்ல அதுக்கு சீற்றம் கொள்கிறான் அப்படின்னா, அந்த பரிகரமும் எப்படி இருக்கு, ராஜாவினுடைய பரிகரமா இருக்கக்கூடிய அந்த சேனைகள்லாம் எப்படி இருக்கும்னா அவர்களும் அந்த எதிரியின் திறத்திலே அதே போல சீற்றத்தை தான் காட்டுவார்கள். அதே போல சர்வேஸ்வரன் நிகழ்கிறான், திருத்துழாயும் நலிகிறது நம்மை அப்படின்னு ஆழ்வார் மனசிலே கொண்டார். அது செய்யத்தக்கது, அதுல விரோதம் இல்லை, அது நமக்கு உத்தேசம்னு சொல்லிட்டார். திருத்துழாய் வலையை அபகரித்தா பரவாயில்ல, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். நடுவே வண்ணம் துழாவி, இது பரவாயில்ல சுவாமி, அதை காட்டுல இன்னொரு ஒரு அக்கிரமம் உண்டு பாரோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது என்னதுன்னு கேட்கக்கூடியது பாத்திய பாதக சம்பந்தம் இன்னி வாடையானது என்னை நலிகின்றதுன்றார். வாடை காத்துக்கு எனக்கு என்ன சுவாமி இது இருக்கு, திருத்துழாய் எம்பெருமான் திருமேரியிலே ஒரு பரிகரமா இருக்கிறது, அதுக்கு நமக்கு பாத்திய பாதக சம்பந்தம் உண்டு, அதனால நம்முடைய வலையை அபகரணம் பண்ணுறது அது நியாயம். ஆனால் வாடை காத்துக்கு நமக்கு எந்த விதமான பாத்திய பாதக சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த வாடையானது என்னை நலிகின்றது, நடுவே வண்ணம் துழாவி. ஆத்மா இருக்கு, ஒரு ஜீவாத்மா இருக்கு, அந்த எம்பெருமான் இருக்கிறான், ஈஸ்வரன் இருக்கிறான். அப்போ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவானது எப்படிப்பட்டதா இருக்கு, ஸ்வரூப பிரயுக்தமான உறவு, அது விட்ட ஒண்ணாத ஒழிக்க ஒண்ணாத உறவா இருக்குது. முதன்னோடுறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது அப்படி இருக்கு இல்லையா. ஆனால் பிரகிருதி சம்பந்தம் இருக்கக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கு, பிரகிருதி சம்பந்தமானது வந்தேரியா இருக்கக்கூடிய சம்பந்தம். அப்போ வாடைக்காத்துக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படிப்பட்டதா இருக்கு, வந்தேரியா இருக்கக்கூடிய சம்பந்தம். அப்படிப்பட்ட அந்த வாடை என்னை நலிகின்றது, நமக்கு சம்பந்தமே இல்லாத வாடை நம்ம நலிய வேண்டிய காரணம் என்னன்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. நடுவே வண்ணம் துழாவி, அப்படி அந்த வாடை காத்து நலிகிறது ஆழ்வேர் என்ன அது நலிகிறதுன்னு கேட்கக்கூடிய காலத்திலே அந்த வாடை காத்தானது ஆழ்வார தழுவி என்ன பண்ணிதான் அவருடைய நிறத்தை அழித்த. நடுவே வண்ணம் துழாவி, ஆழ்வாருடைய அந்த வைவர்ணியம் அடையபடியாய் செய்ததான் அவருடைய திருமேனியை சொல்லக்கூடிய இருக்குது. ஓர் யார் பண்ணுது சொல்லக்கூடிய காலம், ஓர் வாடை உலாவும், ஒருத்தனே ஒருத்தன் தான் எனக்கு தீங்கு செய்யக்கூடியவன், என்னை நலியக்கூடியவன் ஒருத்தனே ஒருத்தன் தான், அத்விதீயன் தனி வீரனாய் அவன் என்னை நலிகிறான்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட யாரு உலாவும், அப்படிப்பட்ட யார், ஒரே ஒருத்தனா இருக்கக்கூடியவன், அவன் தான் வாடை காத்தா இருக்கக்கூடியவன். அவனுக்கு என்ன எப்படி இருக்கான்னா உலாவும், ரொம்ப எப்படிப்பட்டவனா இருக்கானவன்னா தனக்கு எதிரி ஆள் இல்லை, ஒரு கஜம் ஒரு யானை ஒண்ணு இருக்கு, மதம் பிடிச்சதா இருக்கக்கூடிய யானை என்ன பண்றது, பாகனையே கீழே தெரிஞ்சு உருட்டுமா போலே இந்த வாடை காத்தான என்ன பண்றது, தனக்கு எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும்படியாய் ஒரு கர்வத்தோட செருக்கோடை என்னுடைய நிறத்தை அழிக்கக்கூடியதாய் வைவர்ணம் அடையக்கூடியதாய் செய்கிறதுன்னு காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ இந்த திருவாய்மொழி 7ஆம் 2ஆம் திருவாய்மொழி கங்குலும் பகல் திருவாரு ஆழ்வாருடைய துன்பத்தை கண்ட திருத்தாயாரான் என்ன பண்றார், பெரிய திருமாழ்வுடைய திருவடிகளிலே புகட்டி இவளை கூப்பிடுகிறாள் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் இந்த இடத்துல தலைவியாக இருக்கக்கூடியவளே பெருமான இடத்துல கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க பார்த்து பெரிய கங்குலும் பகல்ல தாயார் கேட்கிறாங்க, நீங்க கிடைக்கிறாயே இவள் துன்பம், நீங்க கிடப்பதற்கும் இவளுடைய துன்பத்துக்கும் சேர்த்து என்ன, நீ இந்த இடத்துல இருக்க அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கத்திலே நீ பள்ளி கொண்டவனாய் நீ இருக்கிறாய், இவ்விடத்துல இருக்கிறாய் அப்படின்னா இவள் துன்பம் அடையக்கூடாது. ஆனால் எப்படி இருக்க, நீயும் இங்க இருக்க,
அவளும் வந்து பராங்குச நாயகம் துன்பத்தை அடைகிறாள் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஒரு சேர்த்தியே இல்லையே என்று தாயார் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது கங்குலம் பாடல்ல. அதே விஷயத்துல இந்த தலைவியும் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. பல்வாயலகாள் உள்ளந்துழாமே பொருளீர் திருவரங்கா அருளா. வாடை உண்மை வந்து நிறத்தை வந்து மங்க பண்ணியதுன்னு சொன்னீர். ஆனால் யார் காக்கணும்னு நினைக்கிறீர் அப்படின்னு கேட்டால், வல்வாயலகாள் புள்ளம் எங்கனம் காக்க வேணும்னு நினைக்கிறார். புள்ளந்துழாமே பொருளீர் திருவரங்கா அருளா. இந்த காவேரி இருக்கு இல்லையா, காவேரி நதி ஸ்ரீரங்கத்திலே ஓடக்கூடியதா இருக்கிறது. அந்த காவேரி ஆசிரியமாய் அந்த காவேரியை பத்தி வாழக்கூடியதா இருக்கக்கூடியது நத்தைகள். புல் நந்துழாமே, நந்துன்னு சொல்லக்கூடியது நத்தைகளை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நத்தைகளை எல்லாம் வந்து சாப்பிட வேணும், அந்த மாம்சத்தை நத்தையினுடைய மாம்சத்தை சாப்பிட வேணும்னு சொல்லக்கூடியது. அந்த பட்சிகள் எல்லாம் என்ன பண்றது, தன் வாயாலே குத்தி அதை பட்சிக்க வேணும்னு காவேரி கரையில காத்துன்றது. அப்படி காக்கக்கூடிய காலத்திலே அந்த காவேரியானது என்ன பண்றது, நம்மளையே வந்து நம்பி இருக்கக்கூடியது இந்த நத்தைகள். இந்த நத்தைகளை காக்க வேணும்னு என்ன பண்ணா, அலையடித்து அந்த கொக்கோட அந்த பட்சிகளோட சண்டை போடலாம். சண்டை போட்டு இந்த நத்தைகள் எல்லாம் தன் உள்ளே இழுத்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணி என்ன பண்றது, காவேரியானது அந்த நந்துன்னு சொல்லக்கூடிய அந்த நத்தைகளை எல்லாம் காப்பாத்துகிறது. அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, தனக்கு ஆசிரியமாய் இருக்கக்கூடிய ஒரு நத்தைகளை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது இந்த காவேரி நதியேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்துல ரெண்டு விதமான ஐதிகங்களை எடுத்து காட்டுகிறார்கள் வியாக்கியானத்துல. பட்டர் எழுந்திருந்த காலத்திலே அவர் சில முதலிகள்லாம் என்ன பண்றாளாம், ஒரு ஸ்திரீ குத்தம் செய்தாள், அவளை இம்சிக்க வேணும்னு ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வருகிறார்களாம். பட்டர் வந்து கேட்கிறாளாம், இந்த ஸ்திரீயானவள் மற்ற எல்லாத்தையும் விட்டாள், புறம்புண்டானவை அனைத்தையும் விட்டவளாய் இருக்கிறாள், ஸ்ரீரங்க வாசத்தையே உத்தேசமாக கொண்டவளாய் இருக்கிறாள். அப்படி ஸ்ரீரங்க வாசத்தையே உத்தேசமாக கொண்ட இவளை என்ன சொல்லி நாம நடிகிறது, அது பெரிய வந்து இதோட அனுஷ்டானத்தோட இருக்காளே, இவளை எத்தை சொல்லி நலிவதுன்னு கேட்டாராம். அப்போ நலிய முடியாதுன்னு தான் அந்த இடத்துல அர்த்தம் தேரக்கூடியதா இருக்கிறது. மற்றொரு விஷயத்தையும் தெரிவிக்கிறார், எம்பாருடைய ஐதிகத்தை இந்த இடத்துல காட்டுறாரு. வீரசுந்தர பிரம்மராயன் ஒரு ராஜாவத்தனம் தான். அவனுக்கு எம்பாரோட விரோதம் ஏற்பட்டது, பட்டரோட விரோதம் ஏற்பட்டது. பட்டரனால திருக்கோட்டைக்கு போனார்லாம் சரித்திரம் காண கிடைக்கிறது. அப்ப எம்பாரோட பட்டரோட ஏற்படுறதுக்கு முன்னாடி எம்பாரோட ஒரு விரோதம் ஏற்பட்டது. அந்த வீரசுந்தர பிரம்மராயனுக்கு மற்றொரு விரோதி ஒரு பிரஜை மேல ஏதோ ஒரு சீற்றம் ஏற்பட்டது. அவன் என்ன பண்றான், அந்த ராஜாவினுடைய தண்டனைக்கு அஞ்சி என்ன பண்றான், எம்பாரிடத்திலேயே வந்து சரணாகதி அடைகிறான். அவன் வரக்கூடிய வந்த உடனே என்ன சொல்றான், இந்த முதலில் எம்பாரோடைய முதலிகள் சிஷ்யர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள், சுவாமி எம்பாருடைய சிஷ்யர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள், இவனுக்கு ஏற்கனவே வீரசுந்தரனோட விரோதம் இருக்கு, அதனால இவனை நம்முடைய ஸ்ரீமடத்திலே சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே எம்பார் தெரிவித்தாராம், நம்மை சரணம் புகுந்தவனை நாம் கை கொண்டால் சரணாகதி தர்மமே நம்மை எல்லாரையும் ரட்சிக்கும் கான் என்று அருளி செய்தார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப 3 விஷயங்கள் இதுல காமிச்சிருக்கார்கள். காவேரின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய ஆசிரியங்களாய் தன்னை ஆசிரியத்திருக்கக்கூடிய அந்த மத்யங்களை தான், அந்த நத்தைகளை எல்லாம் காக்கக்கூடியதா இருக்கிறது. அவ பட்டன் சொல்லக்கூடிய காலத்திலே ஸ்ரீரங்க வாசமே வந்து ஒரு உத்தேசியமாக உடையவள் இவளை எப்படி வந்து இம்சிப்பதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. எம்பார் சரணாகதன்னு தர்மத்தை சரணாகதன்னு ஒருத்தன் வந்து புகுந்தானே, ஆனால் அந்த சரணாகத தர்மமானது எல்லாரையும் காப்பாத்தும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்போ இந்த 3 விஷயங்களாலே காட்ட வந்த விஷயம் என்ன என்று சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமானானவன் ஸ்ரீரங்கத்திலே உபயகாவேரி மத்தியத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ அந்த காவேரியான தன் ஆசிரியத்தை காப்பாற்றக்கூடிய காலத்திலே காப்பாற்றும்படியான தன்மை உடைத்தா இருக்கிறது இந்த காவேரி நதின்னு சொல்லக்கூடியது. அப்படி காவேரி காக்கக்கூடிய காலத்திலே அந்த உபயகாவேரி மத்தியத்திலே அதற்கு நாயகனா இருக்கக்கூடிய நீ என்னை காப்பாற்ற வேணாமான்னு சொல்லக்கூடிய இருக்கிறது. இப்போ ஸ்ரீரங்கவாசமே உத்தேசம்னு இருக்கக்கூடியவனாய் வந்து அவர்களை இப்படி இம்சிக்கிறதுன்னு வந்து பட்டர் சொல்றாருன்னு சொன்னமே, ஆனால் அப்போ உன் திருவடி வாசமே உத்தேசியம் என்று இருக்கக்கூடிய என்னை நீ வந்து நெய்யாது இருக்க வேண்டாவோன்னு கேட்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். ஒரு நீர் திருவரங்கா அருளாயின்னு கேட்கிறார். அப்போ அருளாய் என்றதுனாலே அருள்பவனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். ஆனால் அவன் இப்போது அருளவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஈஸ்வரன் கீழே தெரிவித்தபடி பரப்பித விதமான உபகாரங்களை நமக்கு பண்ணவனாய் இருக்கிறான். கரண கலேபராதிகளை எல்லாம் நமக்கு
கொண்டிருக்கிறான். அவனை அடைவதற்காக பக்தி உபாயங்களை எல்லாம், பக்தி முதலான உபாயங்களை எல்லாம் நமக்கு காட்டி இருக்கிறான். அதற்கு அடியாக இருக்கக்கூடிய பிரமாணங்களை எல்லாம் வந்து அனுகிரகித்திருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவன் இவற்றை எல்லாம் அனுஷ்டித்து அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவனிடத்துல வந்தால் நான் அருள் புரிகிறேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் ஆழ்வாருடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பகவத் விஷயத்திலே மிகவும் தாழ்ந்தவராய் இருக்கக்கூடியவர் ஆழ்வார், அதிலே ஆழ்ந்தவராய் இருக்கக்கூடியவர் ஆழ்வார். அதனாலே அவர் எப்படி இருக்கிறார்னா, உபாயாந்தரங்கள்னு சொல்லக்கூடிய கர்மயோக ஞான யோகாதிகளாலே வரக்கூடிய தோஷங்களை எல்லாம் தர்சிக்கக்கூடியவராய், அதனாலே வரக்கூடிய ஏற்படக்கூடிய அவந்தியங்களை எல்லாம் அறியக்கூடியவராய் இருக்கார். அதனால இப்படிப்பட்ட அந்த உபாயாந்தரங்களிலே இழிவதற்கு ஆழ்வார் அஞ்சுகிறார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. எம்பெருமான் விதித்ததே ஆனாலும் அது நம்மளுக்கு ஸ்வரூப பிரயுக்தமானது அன்னுன்னு அறிந்தவராய் இருக்கிறார். அதனால ஆழ்வார் அப்படிப்பட்ட துறைகளிலே இழிவதற்கு அஞ்சுகிறார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள் வியாக்கியானத்திலே, சம்சாரத்தை கண்டு பயப்பட வேணும், சர்வேஸ்வரனை கண்டு பயம் கெட வேணும்னு 2 வார்த்தைகளை தெரிவிக்கிறார்கள். அவனை காண்டா எம்பெருமான பார்த்த உடனே என்ன பண்ணான், பயம் கெடாது போனால் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால், பகவத் எம்பெருமானுடைய பிரபாவம் அறிந்தவனாய் இருக்க மாட்டான் அவன் சொல்லக்கூடியது. சம்சாரத்தினுடைய சுபாவத்தை அறிந்து, அது மட்டும் இல்லை, அந்த பகவத் பிரபாவத்தினுடைய வந்து தன்மையும் அறிந்து சம்சாரத்தில் பயமுள்ளவனை கண்டால எம்பெருமான் மாஸ்டகான்னு சொல்லக்கூடியதா இருக்குன்னு தெரிவிக்கிறார். சம்சாரத்தினுடைய ஸ்வபாவம் அறிந்தவனாய் இருக்க வேண்டும், எம்பெருமானுடைய பகவத் பிரபாவம் அறிந்தவனாய் இருக்க வேண்டும். அப்போ சம்சாரத்திலே பயமுள்ளவனை கண்டாலன்னா எம்பெருமான் மாசுச்சகா உனக்கு கவலைப்படாதேன்னு சொல்லக்கூடியவனாய் இருப்பான். இப்படி மாசுச்சகான்னு சொன்னாதான் ஆழ்வார் வந்து சித்தோஸ்மி கதசந்தேகா கரிஷ்யே வச்சனந்தமான அன்னைக்கு அர்ஜுனன் சொன்னதை போல நான் நிலைபத்தேன் நான் சொல்ல முடியும். அப்படி இல்லையே, நீ இங்க எப்படி இருக்கிறாய் அப்படின்னா, ஒரு நீர் திருவரங்கா அருளானா நீ இங்கு அருளாது கிடக்கிறாய். எதுக்காக நீ அருளாது கிடக்கிறாய்? உன்னுடைய கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்காக நீ வரையா? இல்லையே நீ இச்சையடியாகத்தான் வந்து தோன்றுகிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறேன். போகபூமி தேடி இந்த இடத்துல வந்திருக்கியா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒண்ணும் இல்லையே. உனக்கு எவ்வளவு பெரிய இருக்கக்கூடிய பரமபதம்லாம் இருக்கக்கூடியது, க்ஷீராதின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எப்படிப்பட்ட போகபூமியாகத்தான் உனக்கு இருக்கிறது. ஒரு குறைவாளர் இல்லான்னுக்காக வந்தியா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆழ்வார் எப்படிப்பட்டவராய் இருக்கார்? குறுநீர் திருவரங்கா அருளாய்னு கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். எம்பெருமான் என்ன பண்ணான்? முதல்ல அவருக்கு மயர்வர மதிநலத்தை அருளினான். மயர்வர மதினத்தை அருளினான்னு அதன் பலனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்று சொல்லும்படியாய் அந்த எம்பெருமானுடைய திருவடியை தொழுவதே அதற்கு பலனாக விளங்குகிறதுன்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த துயரரு சுடரடி தொழுகைக்காக மயர்வர மதிநலத்தை அருளுவதற்காக ஒரு அருள் புரிந்தான். அதுக்காக மாதிரி வந்து துயரரு சுடரடி தொழுவதற்காக தனிப்பட ஒரு அனுகிரகம் பண்ண வேணுமா? நான் இல்லையே என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. ஆழ்வார் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். எம்பெருமானே பொருநீர் திருவரங்கா அருளான்னு கேட்கக்கூடிய காலத்திலே இப்படி நீ அருளாது இழிக்கிறாயே, இது அனாதியோ இல்லை இன்னைக்கு ஏற்பட்டதோன்னு தெரிவிக்கிறார். உளவோ பண்டும் இன்னன்னவையோன்னு தெரிவிக்கிறார். அப்போ ஆர்த்தர்களுக்கெல்லாம் உன் அடியவர்களுக்கெல்லாம் பண்டொரு காலத்திலே நீ அருள் செய்தான்னு சொல்லக்கூடிய ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய வாக்கா இருக்கிறது. நீ திரௌபதிக்கு அந்த காலத்திலே திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமரே என்று சொல்லும்படியாய் திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்தாய். கஜேந்திர ஆழ்வானுக்கு விரோதி நிரசனம் பண்ணி அவனிடத்துல கைங்கரியம் கொண்டாய். அதே போல பிரகலாதனுக்காக ஒரு ஸ்தம்பத்திலே நிருசிம்மனாக தோன்றினாய். விபீஷண ஆழ்வானுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாய். பலத்த வந்து ஆக்ஷேபங்கள் இருக்கக்கூடிய காலத்திலே பெருந்தீமை பண்ணவனாய், பிராட்டி தரத்திலே பெருந்தீமை பண்ணவனாய், அவத்தியம் விளைத்தவனாய் இருக்கக்கூடிய காகாசுரனுக்கு கூட நீ அருள் புரிந்தாய்னு சொல்லக்கூடியவனாய்த்தான். ஒரு நீள் திருவரங்கா அருளாய் இப்படிப்பட்டவன் நீ எனக்கு அருள் செய்ய மாட்டாயோ என்று கேட்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய இந்த பாசுரம்னு காட்டுகிறார்கள். மேல 29வது பாசுரம். இன்னென்ன தூதம்மை ஆடத்தப்பட்டிருந்தாள் இவளென்னு அன்னன்ன சொல்லா பெடையொடும் போய் வரும் நீலமுண்டமின் நன்னமேனி பெருமான் உலகில் பெண் தூது செல்லா அன்னன்ன நீர்மை கொலோ குடிச்சீர்மையில் அன்னங்களே. திருவாய்மொழியில பொன்னுலகாடீரோ புவனி முழுதாடீரோன்னு ஒரு திருவாய்மொழி உண்டு. அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழிய சங்கிரகமாய் விளங்கக்கூடியது இந்த இன்னென்ன தூதம்மைன்னு சொல்லக்கூடிய பாசுரம்னு காட்டுகிறார்கள். திருவாய்மொழியில மொத்தம் 4 பதிகங்கள், 4 திருவாய்மொழிகள் தூது செல்ல ஆழ்வார் தூது விடக்கூடியதா இருக்கிறது.
அஞ்சிரைய மடனாரா என்ற திருவாய்மொழியானது வியூகத்திலே தூது விடக்கூடியதா இருக்கிறது. வைகல் திருவன்வண்டூர்னு சொல்லக்கூடியது விபவத்திலே தூது விடக்கூடியதா இருக்கிறது. பொன்னுலகாளீரோன்னு சொல்லக்கூடியது இந்த பாசுரத்தினுடைய விவரணமாய் அமைந்திருக்கிறது. பரம்பதத்திலும் அந்தரியாமையிலும் தூது விடக்கூடியதா இருக்கிறது. எங்கானல் அகங்கழிவாய்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியானது அர்ச்சையிலே தூது விடக்கூடியதா இருக்கிறது. ஆழ்வார் திருவாய்மொழியில் அம்மாழ்வார் எங்கனம் 4 திருவாய்மொழிகளாலே தூது விட்டான்னு பார்க்கிறோமோ, அதே போல திருவிரத்தத்திலே 4 பாசுரங்களாலே தூது விடுகிறார்னு பார்க்கிறோம். இப்போ வஸ்துதா இந்த பிரசங்காதி இருக்கக்கூடிய 29, 30, 31, 32 4 பாசனங்களாலே 4 தூதுகளை இடத்திலே ஆழ்வார் திருவிருத்தத்திலே அருளி செய்திருக்கிறார்னு பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இப்போ இதுக்கு துறை காட்டல்னு சொல்லக்கூடிய காலத்திலே அன்னமோடு அழிதல் துறைன்னு ஒரு துறையை காட்டுகிறார் என்று இந்த இடத்துல பார்ப்போம். பாசுரத்திலே ஒரு நீர் திருவரங்கா அருளாய் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய காலத்தை எம்பெருமானவன் ஏதாவது பதில் சொன்னான்னா பதிலே எதுவும் சொல்லாது வார்த்தை சொல்லாது போகலாம். ஏன்னா அர்ச்சாவதாரத்துல எம்பெருமானவன் அந்த அர்ச்சாவதார சமாதியை குலைத்து கொண்டு எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணவனாய் இருக்கிறான். அதனால ஆழ்வார் இந்த இடத்துல என்ன நினைக்கிறான்னா, வார்த்தை சொல்லக்கூடிய இடத்திலே போய் நம்ம கேட்கணும்னு தூது விடணும்னு தூது விடுகிறாள். அது பரவதத்திலே கொண்டு போய் தூது விடுகிறாள். இன்னென்ன தூதம்மை ஆளத்தப்பட்டிருந்தாள் இவளன்னு தூது விடுகிறாள்னு காட்டக்கூடியதாக இருக்கு. இன்னென்ன தூதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே எப்படிப்பட்ட தூதா இது அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். சாட்சாத் சர்வேஸ்வரன் திறத்து தூதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இது என்ன சாதாரண தூதா? இது எம்பெருமான் இடத்திலே விடக்கூடிய தூதா இருக்கிறது. இது ஒன்றும் தாழ்ச்சியானது கிடையாது, இகழத்தக்கது கிடையாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. மிகவும் கொண்டாடத்தக்கது. அதுக்கு மாறாக பார்த்தோமே ஆனால் எம்பெருமான் இடத்திலே ஒரு அன்னங்களை தூது விடுகிறார் அப்படின்னா அது மிக கொண்டாடத்தக்க தூதா இருக்கிறதுன்னு கேட்டார். சாதாரணமா என்ன பண்ணணும், எல்லா சேத்தனனுக்கும் கடமையா இருக்கக்கூடியது எம்பெருமானை ஸ்வயம் புருஷார்த்தமாக அவன் இடத்திலே போக வேணும், தன்னோட சொந்த நன்மைக்காக எம்பெருமான் இடத்திலே போக வேணும்னு இருக்கக்கூடிய காலத்திலே, பிராப்தமா இருக்கக்கூடிய காலத்திலே போகாத பல பேர் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஆழ்வார் அன்னம் செல்வீரோ பொன்னுலகாளீரோ இன்னென்ன தூதம்மை ஆளத்தப்பட்டிருந்தாள் இவடன்னு அண்ணன்ன சொல்லா பெடையுடன் போய் வரும்னு அன்னபக்ஷிகளை தூது விடுகிறார்கள். இப்போ இந்த பட்சிகளானது எம்பெருமான் இடத்துல போச்சா ஸ்வயம் புருஷார்த்தமாக போகல. ஆழ்வார் தூது அனுப்புகிறார். தூது அனுப்பக்கூடிய காலத்திலாக என்ன பண்ணணும், அது பிறர்க்காக தூது போனது பரமபோக்கியம்னு சொல்லி பரபாகியம்னு போகலாமே, அப்படியும் போகலன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. சரி, ஏன் இந்த அன்னபக்ஷிகள் தூது போல அது விரைந்து செல்வதற்கு அது இடத்துல அதுக்கு சாதகமான கருவிகள் கரணங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் நல்ல சிறகு படைத்ததா இருக்கிறது, பறந்தே செல்லிடலாமே, அப்படி குறையில்லாமையை பார்த்துதான் ஆழ்வார் அந்த அன்னபக்ஷிகள் இடத்துல பிரார்த்தித்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. தூது செல்லுன்னு பிரார்த்தித்தான்னு சொல்லக்கூடிய. அது மட்டும் இல்ல, அன்னபக்ஷிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, சக்தி இல்லாததா இருக்கா, அசக்தியோட இருக்கிறதா, எம்மால முடியாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்குன்னா அப்படிப்பட்ட ஜந்துவை பார்த்து ஆழ்வார் செல்லவில்லை, அன்னத்தை குறித்து தான் தூது செல்ல வேணும் என்று தெரிவித்தார் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, வேற ஒரு ஆட்சேபத்தை தெரிவிக்கிறார். ராமன் அனுமான தூது அனுப்பிச்சானே, நவ வியாகரண பண்டிதனாய் வித்வானாய் இருக்கக்கூடிய அனுமானை தூது அனுப்பினான். இவர்கள்லாம் இந்த பட்சிகள் அன்னங்கள்லாம் எப்படி நினைக்கணும், அதை போல அனுமானை ராமன் எப்படி தூது அனுப்பினானோ அதை போல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததேன்னு தோற்ற வேணுமே இந்த அன்னங்களுக்கு, அது தோற்றவில்லை இந்த அன்னங்களுக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது மாற்றம் இல்ல, இந்த அன்னங்களானது எப்படிப்பட்ட இருக்குதா, போகாமல் வராமல் ஒரே இடத்துல இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அப்பப்போ என்ன பண்றது, சொகாரியமாக தன் இனத்தோடு கூட்டம் கூட்டமாக உல்லாசமா இங்கிருந்து அங்க போறது, அங்கிருந்து இங்க வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ எப்போ கமன காரியத்திலேயே இந்த அன்னபக்ஷிகளானது இழிந்திருக்கக்கூடியதுன்னு இருக்கக்கூடிய காலத்திலோ, அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவ்வளவு வெளியே செல்லக்கூடிய காலத்திலே என்னுடைய காரியம் எனக்காக தூது செல்லக்கூடாதோ அதுவும் பண்ணாது இருக்கிறதே இந்த அன்னங்களானதுன்னு ஆழ்வாருடைய வியசனம் அந்த இடத்திலே மேலோங்கி நிற்கிறது. அன்னபக்ஷிகள் என்ன பண்ணணும், ஆழ்வார் எப்படிப்பட்ட தலைவியா இருக்கக்கூடிய ஆழ்வார் தன்னுடைய பெண்மையை பாராது, நாம் பறவைன்றதையும் பாராது என்ன பண்றார், நம்மிடத்திலே பிரார்த்திக்கின்றாளே இவருடைய காரியம் செய்வோம்னு இறங்கித்தானா, அப்படியும் இறங்கவில்லைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. சரி, ஆழ்வாருக்கு வேற யாரையாவது காழி காட்டி இவன் எனக்கு கிட்ட சொல்லாதே இவன் செய்வான் அப்படின்னு கையை காட்டலான்னா வேற ஆளை கொண்டு செய்து கொள்ளவும் முடியாத ஆளற்ற நிலைமை, என்னென்ன தூதம்மை ஆள் அத்தப்பட்டிருந்தாள், வேற ஆள் இல்லாத இருக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு அப்படிப்பட்ட நிலைமையை கண்டு என்ன பண்ணணும், சரி நாம தான் வேற ஆள் இல்லை, நாம தான் இந்த தலைவிக்கு இந்த தூது காரியத்தை செய்ய வேணும்னு அப்படியும் இறங்கவில்லைன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார், என்ன குறை, இது அன்னபக்ஷிகளான நமக்காக தூது போக மாட்டேன்னு சொல்றதுன்னா நம்முடைய பிரார்த்தனையில ஏதாவது குறை இருக்கான்னு நினைச்சு பார்க்கணும். நம்முடைய பிரார்த்தனையில எந்த குறையும் இல்லையே. சரி,
நம்ம சொன்ன ஒரு தூது போகணும்னு சொல்ல ஒரு அன்னப்பட்சி அது தூது போகிறதுக்கு சக்தி யுக்தனா இருக்கா அப்படின்னு பார்த்தால் அது சக்தி யுக்தன் தான். அது போகிறதுக்கு அது தூது போகிறதுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த தூதிலே அந்த அன்னப்பட்சிகளான முற்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுகிறாராம் ஆழ்வார். அப்போ தெரிவிக்கிறார். அப்போ நினைச்சு பார்க்கிறார், இதிகாசங்கள்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே ராமனானவன் அனுமனை தூதனுப்பித்தான் சீதா பிராட்டியை கண்டெடுப்பதற்காக பார்க்கிறோம். பாண்டவர்கள் எல்லாம் தங்களுக்கு என்ன பண்றார், ராஜ்யம் கிடைக்கணுன்றதாக கண்ணன் பெருமானை தூதனுப்பினார்கள் பார்க்கிறோம். அப்ப பாக்குறாரு, இந்த தூதெல்லாம் போகணும்னா ஆண்கள் பொருட்டு தூது செல்லுதல் தான் மரபுன்னு நினைச்சுட்டு அன்னப்பட்சிகள் எல்லாம் போக மாட்டேன்றதும். ஏன்னா ராமனுக்காக அனுமான் தூது போனான், அவன் ஒரு புருஷன். அதே போல பாண்டவர்களுக்காக கண்ணன் தூது போனான், அவன் ஒரு புருஷன். அப்போ இந்த தூது போகிறதுக்கு மரபு என்ன, அவன் ஆண்களா இருக்கவனுக்கு தான் தூது போகணும்னு ஏதாவது மரபு இருக்குன்னு அன்னப்பட்சிகள் நினைத்து பெண்ணாய் தலைமையாய் இருக்கக்கூடிய எனக்கு தூது போகக்கூடாதுன்னு இந்த அன்னப்பட்சிகள் எல்லாம் நினைக்கிறதோ அப்படின்னு ஒரு கருத்து ஆழ்வாருக்கு இடத்திலே தோன்றுகிறதான். அப்போ அந்த கருத்தின்படி நடக்காததாலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, தலைவியானவள் குடிச்சீர்மையில் அன்னங்கள்னு குலப்பழி அந்த அன்னங்கள் பல ஒரு குலத்திலே குலப்பழியை அது மேலே இடுகிறான் தெரிவிக்கிறார்கள். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் திருக்குறள்ல தெரிவிக்கக்கூடியது. உயர்குடியிலே பிறந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் இயல்பு என்னன்னு சொல்லக்கூடியனா இன்சொல் இனிய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இகழாது பேசக்கூடிய பிறரை இகழாதவர் இருக்கிறவர்கள், உபகாரம் செய்யக்கூடியவர்களாயிருக்கார்கள். இப்படிப்பட்ட நற்குணங்கள் பொருந்தியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் தான் எப்படிப்பட்டவர்கள், உயர்குடி பிறப்புக்கு லட்சணம்னு காட்டக்கூடியதா இருக்கிற திருக்குறள்ல. அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த அன்னப்பட்சிகள் திறத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான குணங்கள் எதுவுமே காணப்படவில்லையே. அதனாலே அப்படி இல்லாத அளவிலே இது குலக்குறை சொல்லலாம தெரிவிக்கக்கூடியதா இருக்குது. அதே ரீதியில என்ன பண்றார் ஆழ்வார், இந்த குணங்கள் எல்லாம் அன்னப்பட்சிகிட்ட இல்லாதனாலே குடிச்சீர்மையில் உங்களுக்கு எல்லாம் குடிப்பிறப்பு நல்குடிப்பிறப்பு இல்லைன்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். இல்லை 30வது பாசனம். அன்னம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் தொழுதிறந்தேன் முன்னம் செல்வீர்கள் மறவேன் மினோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் செல்லீரோ இதுவோ தகவன் இசை மின்களே. கீழே தெரிவித்த 4 பாசனங்களாலே திருவிருத்தத்துல 4 பாசனங்களாலே ஆழ்வார் தூது விடுகிறார் சொன்ன. திருவாய்மொழி அதே போல சதுருஷமாக 4 திருவாய்மொழிகளாலே ஆழ்வார் தூது விடுகிறார்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்துல இந்த அன்னம் செல்வீரும்னு சொல்லக்கூடியது திருவாய்மொழியுடைய முதல் பத்திலே இருக்கக்கூடிய அஞ்சிறைய மடனாராய்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியுடைய சங்கிரக பாசுரமாக அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். கீழே அன்னத்தை தூது விட்டார், அன்னத்தை மட்டும் தூது விட்டார். இந்த இடத்துல வண்டானம்னு சொல்லக்கூடிய நாரையினுடைய ஒரு ஜாதியை இருக்கக்கூடிய ஒரு பறவையை தூது விடுகிறார்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அன்னப்பறவைகளும் வண்டானங்கள் சொல்லக்கூடிய நாரை இல்லையா, அதெல்லாம் இயற்கையாக ஒரு வனத்துல பறந்துட்டு இருக்கான். அப்படி பறந்து திரிக்கக்கூடிய காலத்துல வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் எம்பெருமானை தொழுவதற்காக விண்ணுலகம் நோக்கி செல்கிறதுன்னு ஆழ்வார் நினைக்கிறார். ஆனால் என்ன பண்ண, அந்த பறவைகளை பார்த்து, ஓ பறவைகள் உங்களையெல்லாம் தலையால வேண்டி வணங்கிக் கொள்கிறேன், நீங்கள்லாம் ரொம்ப மிக விரைந்து செல்லக்கூடியவர்களா இருக்கிறீர்கள், உங்களில யாராவது ஒருத்தர் முன்னும் விரைந்து விண்ணுலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்னுடைய வேண்டுகோளை மறக்காம நிறைவேற்ற வேணும்னு தெரிவிக்கிறார். அப்போ ஆழ்வாருடைய வேண்டுகோள் தான் என்னன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஆழ்வாருடைய நெஞ்ச சொல்லக்கூடிய காலத்தில் என் நெஞ்சினாரும் அங்கே என் நெஞ்சினாரை கண்டால் தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய நெஞ்ச என்ன சொல்றாருன்னா நெஞ்சினார்னு தெரிவிக்கிறார். ஆன்ற விகுதியை போட்டு ஒரு மரியாதை மிக்க நெஞ்சாக காட்டுகிறார். என்னுடைய நெஞ்சானது என்ன பண்ணிது தெரியுமா, ஸ்ரீவைகுண்டநாதனை இங்கே எழுந்தருளி பண்ணி கொண்டு வருகிறேன், இல்ல அவருடைய ஏதாவது பிரசாதத்தை பெற்று வருகிறேன்னு நித்திய விபூதிக்கு போயிட்டு ஆழ்வாருடைய நெஞ்சானது அதை நெஞ்சினாரும் தெரிவிக்கிறார். ஆனால் என்ன ஆச்சு, போன நெஞ்சானது இதுவரைக்கும் மீண்டு வர காணோமே, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் இந்த உலகத்திலே, இந்த உலகத்தவராலே உபேட்சிக்கப்பட்டவனாய் அவஸ்துவாக, நான் ஒரு அவஸ்துவாகவே இல்லை, ஒரு அவஸ்துவாக ஒரு பொழியம்பொந்தின் கீழே கிடக்கிறேன். ஆனால் என்னுடைய நெஞ்சு அப்படிப்பட்டது இல்லை. என்னுடைய நெஞ்சானது எப்படிப்பட்டது, என் நெஞ்சினாரானவர் எப்படிப்பட்டதுன்னா நித்திய விபூதிக்கு சென்ற என் நெஞ்சானது எல்லாராலையும் கௌரவிக்கப்பெற்றதா இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து இருக்கிறது. அதுக்கு பரோக் சுவாமி பரோக் என்று சொல்லும்படியாய் அருளப்பாடு நம்மாழ்வார் நெஞ்சினார் அருளப்பாடெல்லாம் பாடுறார்கள். அது மட்டுமல்ல, திருப்பரியட்டம் எல்லாம் சாத்துகிறார்கள்.
அதனால அந்த நெஞ்சினாரன் என்னுடைய நெஞ்சினாரன் எப்படிப்பட்டதா இருக்குன்னா மேனானிப்பு மேல் தோற்ற விளங்குகிறதா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அப்போ எம்பெருமானுடைய அந்தரங்க சன்னிதானத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரை நீங்க இன்னார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு என்ன சொல்லணும் தெரியுமா? ஓய், நீர் குருகூர் சடகோபன் என்று சொல்லக்கூடிய பராங்குக நாளைகளும் நெஞ்சினார் ஆச்சே நீர் அண்ணு அவருக்கு என்ன ஞாபகம் மூட்ட வேண்டும். அது மட்டும் இல்ல, அவர் உண்மை இங்க அனுப்பி எவ்வளவு நாள் ஆயிடுத்து, நீ அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நீ இன்னும் இவ்விடத்திலே இருக்கிறீரே, வந்த காரியத்தை சீக்கிரமா முடிக்குவான 2 பார்த்து கொண்டு மீண்டு செல்ல வேண்டாமா? இப்படி தாமதித்து இருக்கக்கூடியது தகுதியான நீர் அவரிடத்துல கேட்க வேணும். அந்தரங்கம்னு உண்மை தூது அனுப்பினதற்கு இதுதான் தக்க செயலான்னு உரைக்க சொல்லும்போது சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார். அன்னம் செல்வீரும் வண்டானும் செல்வீரும் தொழுதிருந்தேன்னு சொன்னாரே, தொழுதுன்னு சொன்னதுனாலே காய்கமான வேண்டுகோள் இந்த அன்னத்திடத்திலையும் நாரை இடத்திலும் வைக்கக்கூடியதாய், இறந்தேன்னு சொல்லதுனாலே வாசிகமான காரியமும் இவ்விடத்திலே காட்டக்கூடியதாய் இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ ஒரு காரியமானது வாசிக காரியமாகவும் காய்க காரியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்றியமையாத காரணமாக இருக்கக்கூடியது மானசிக பிரார்த்தனை. அப்போ அந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே மனம், மொழி, மெய்ன்னு சொல்லக்கூடிய முக்கரணங்களாலையும் பறவைகளை சரணமடைந்தார் ஆழ்வார்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்படி சரணம் புகக்கூடியவர்களோட வேண்டுகோள் மறுக்கத்தக்கதன்னு அந்த தூதர் நடத்தியே தீர வேணும்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அன்னம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் தொழுதிறந்தேன் முன்னம் செல்வீர்கள் மறவேன் மீனோ, மறவேன் மீனோன்னு காட்டுற. மறவேன் மீனோன்னு சொல்லக்கூடிய காலத்தாலே இதுக்கு முன்பு சில பறவைகள் எல்லாம் ஆழ்வார் தூது அனுப்பிச்சார். ஆற்று பறவைகள்லாம் என்ன பண்ணுது, சொல்லி அனுப்புதை எல்லாம் அது மறந்தொழிந்ததுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. இவள் பிரகிருதி ஆழ்வார் தலைவனுடைய பிரகிருதியை நாயகன் மறந்தான். அவன் கைப்பின்னே போன நெஞ்சமானது அதுவும் மறந்தது. இனி யார்தான் மறவாதிருப்பான்னு நம்பிள்ளை தன்னுடைய வீட்டுல தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ மறக்கிறது உங்களுக்கு இயற்கை இல்லாதனால் அவ்விடத்திலே போய் சேர்ந்தீர்களானால் அந்த நித்திய விபூதியினுடைய போகங்களை பார்க்கக்கூடிய காலத்திலே உங்களுக்கு மறக்க நேரிடும். அது வேண்டாம், மறவேன் மீனும், அதனால மறக்காத என்னுடைய காரியத்தை செய்யுங்கள் சொல்லப்படுது. கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டான். கண்ணன் சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குது? சௌலபிய வாசகம், எளிமை பொருந்தியவனா இருக்கக்கூடியவன் கண்ணன். வைகுந்தன் சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா அவன் பரத்துவ வாசகமா இருக்கிறது, பரத்துவ மேன்மை பொருந்தியவனா இருக்கிறான். அப்போ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டான்னு சொன்னது ஆனால் அர்த்தம் என்ன இந்த இடத்துல துணிக்கிறது என்று கேட்டோம். ஆனால் எம்பெருமானானவன் என்ன பண்ணான்? கண்ணனாக அவதாரம் பண்ணி தன்னுடைய எளிமையை சௌலபியத்தை காட்டினான் ஆழ்வாருக்கு. அவருடைய ஆழ்வாரை மனதுரை கவர்ந்து கொண்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? தன்னுடைய பரத்வத்தாலே என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் கலவாது நிற்பான் என்று சொல்லக்கூடியது. என் மனமானது என்ன சொன்னது? அப்புறம் போய் எம்பெருமான் போய் அழிச்சுன்னு வரேன், இல்ல பிரசாதத்தை கொண்டு வரேன்னு சொன்னது பொழுது இன்னளவும் வந்து கலந்து நிற்பான். என்னுடைய கலந்து நிற்காதவனா இருக்கிறானே, அவன் கலவாது நிற்கிறானே, அவனிடத்துல என் மனம் வீணே சென்று அலைகிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ தலைமகளுக்கு தன்னிடத்திலே உள்ள கௌரவத்தினாலே, தனக்குள்ள அந்த கௌரவத்தினாலே அவனை பற்றி சொல்லக்கூடிய காலத்திலே அந்த நெஞ்சினார தெரிவிக்கிறான். அதாவது எம்பெருமான் இடத்துல போயிருக்கு, தூது போயிருக்கு. அதனால அந்த நெஞ்சு சாதாரண என்னோட நெஞ்சா இருந்தா கூட எப்படி சொன்னோம், அந்த கௌரவியதை தோற்ற நெஞ்சினார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால்னு சொல்றாங்க. பரமபதத்துக்கு நீங்க போறீங்கோ, பரமபதத்துக்கு போனீங்கன்னா பரமபத நிலையனா இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்தாலும் பார்த்து விடலாம். ஆனால் அவனை தான் சேர்ந்தது நெஞ்சானது என்ன பண்ணுது? எம்பெருமானை போய் சேர்ந்தது. அந்த சேர்ந்த பலத்தாலே அதுக்கு ஒரு செருக்கு ஏற்பட்டதாம். அது என்ன பண்றது? இங்கேயும் அங்கேயும் அந்தரங்க பரிவாரங்களோடு அல்லாடி கொண்டிருக்கிறதாம். அது அந்த அந்தரங்க பரிவாரங்கள் நித்தியசூரிய முக்தர்களோ ஒன்றா போயிடுத்து, கலந்து விடுத்து. அதனால அப்படிப்பட்ட என் நெஞ்சை காண்பது அரிது என்று சொல்லக்கூடிய கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டான். அது மேல என்ன சொல்றான்? என்னை சொல்லி, என்னை சொல்லின்றதுனாலே அந்த நெஞ்சுக்கு சொல்லுங்கோ, இந்த நெஞ்சுக்கு உடையவள் நான், இந்த ஆழ்வார் தான், இந்த பராங்குச நாயகி தான் சொல்லுங்கோ, இந்த ஆழ்வாருடைய பராங்குச நாயகனுடைய உடைமைன்னு சொல்லுங்கோ. அது மட்டும் இல்ல, அவர் அந்த தலைவிக்கு அது இன்றியமையாததுன்னு சொல்லுங்கோள், தனித்திருக்கின்றது சொல்லுங்கோள். இவற்றையெல்லாம் இந்த நெஞ்சமானது, ஆழ்வாருடைய நெஞ்சமானது மறந்திருக்கிறது, தோற்றக்கூடியதா இருக்கிறது, காட்டக்கூடியதா இருக்கிறது விஷயங்கள். அப்போ புருஷோத்தமனாகிய எம்பெருமான் இருக்கானே, அப்படிப்பட்ட சிறந்த நாயகனை இந்த நெஞ்சானது போய் கூடினது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை, அந்த பாக்கியம் அந்த நெஞ்சுக்கு கிடைத்தது, ஒரு மேன்மை கிடைத்தது. அதனால
இல்லை அந்த நெஞ்சத்தை எல்லாரும் உயர்த்தி சொல்றாராம். அதனால அவர்னு சொல்லக்கூடியது போல நெஞ்சினார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால அவருடைய நீர் இன்னம் செல்லீரோ, அந்த நெஞ்சை பார்த்து சொல்லுங்க. ஓ நெஞ்சே, ஆழ்வாருடைய நெஞ்சே, நீர் வரக்கூடிய காலத்திலே ஆழ்வாருக்கு ஆற்றாமை மிக்கவராய் இருந்தார். அவருக்கு அந்த கரணமாய் இருக்கக்கூடிய ஒரு நீர், அவரை துயரை அறிந்து அந்த துயரை தீர்த்துவதற்காக தானே இந்த இடத்துல வந்தார். நாயகன் பொருட்டு உம்மை தூதர் அனுப்பினாரே, உன் பொருட்டு இப்போ அவங்க தூதன் பொறுப்பாடியா ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டாரு. இன்னும் போகாது இருக்கிறது நல்லதா? இன்னும் செல்லீரோ, போகாது இருக்கிறது நல்லதுன்னு உனையே செல்லும் கோள் சொல்லக்கூடியதாய் அந்த விடயத்தை தெரிவிக்கும்னு சொல்லணும். இப்படி பலவற்றையும் ஏக காலத்திலே தூது விடுறார். முதல்ல அன்னபக்ஷியை தூது விட்டார். இப்போ இந்த பாசுரத்திலே அன்னபக்ஷியும் வண்டானம் சொல்லக்கூடிய நாரையும் தூது விடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒன்றை முன்பு தூது விட்டாரே, அது போய் என்ன பண்ணுது, காரியம் பார்த்து வரக்கூடிய அளவுக்கு ஆழ்வாருக்கு என்ன இருக்குன்னா ஆற்றாமை மிக்கவராய் இருக்கார். ஐயோ அது போனது என்ன பண்ணித்தோன்னு தெரியல. இப்போ அனுப்பிச்ச முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அன்னத்தை அனுப்பிச்சார். உடனே என்ன பண்ணார், அடுத்த அன்னமும் நான் நாரையும் வரக்கூடிய காலத்துல நீங்களும் தூது போங்கன்னு தெரிவிக்கக்கூடியது. அப்ப காட்டக்கூடிய விஷயம் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோமே. ஆனால் ஆழ்வார் நெஞ்சமானது எம்பெருமானை அடைய வேணும்ன்ற ஆற்றாமை மிகுதியிலே இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ அபினிவேசத்தின் முதிர்ச்சியாலே மேல மேல தூது அனுப்பக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. ஆழ்வார் நம்மை எம்பெருமான் பக்கலே சேர்த்தற்கு உரிய ஆச்சாரியராக சிலர்களை மறிக்கிறார்கள். அவர்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தைன்னு தான் இதுக்கு உள்ளுரை பொருள் சுவாபதேசம்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்போ வண்டு அன்னம்னு சொன்னார், நாரேன்னு சொன்னார். அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா ஆச்சாரிய ஸ்தானியர்கள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அவர்களில சிறந்தவர்களை எப்படின்னு சொல்றதா அன்னம்னு சொல்லக்கூடியது. சிறிது தாழ்ந்தவர்களை வண்டான்னு சொல்லக்கூடியதுன்னு காட்டுகிறார்கள். செல்வீர் அப்படின்னு சொல்றதுனாலே எம்பெருமானது திவ்யதோஷத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள், பிரயாணப்பட்டார்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எம்பெருமானை இடைவிடாது நினைத்திருக்கையிலும் அவனை சேர்ந்து அனுபவித்து ஆனந்திக்க பெறாமையால் அந்த ஆற்றாமை துயரினும் அவனை மறந்திருப்பதே நன்னுன்னு நினைக்கிறேன். ஆழ்வாருக்கு இப்ப என்ன ஒரு தீர்மானத்தை வந்துட்டாருன்னா, எம்பெருமானை இடைவிடாது நினைச்சுட்டு இருந்தார். அவனை சேர்ந்து ஆனந்திக்கணும்னு நினைக்கிறார். அது அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணணும், இந்த ஆற்றாமையை போர்க்கணும் அப்படின்னா எம்பெருமான மறந்துடணும்னு நினைக்கிறான். அப்போ மறக்கணும்னா அந்த காரியத்தை யார் பண்ணணும், ஆழ்வாருடைய நெஞ்சமானது தான் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா ஆழ்வாருக்கு நெஞ்சு அவரிடத்துல இல்லையே. அந்த ஆழ்வாருடைய நெஞ்சானது எம்பெருமானத்திடத்துல போய் சேர்ந்துடுத்துன்னு சொல்லக்கூடிய இருக்குது. அதனால என்ன பண்றார், அன்புபதியால என்ன பண்றார், எம்பெருமான மறக்கணும், அதனால தன்னுடைய நெஞ்சை மீட்க பார்க்கிறார் காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். இப்படி ரொம்ப அழகான அர்த்தங்கள் புரிந்ததா இருக்கக்கூடியது நம்மாழ்வார் தலைவனுடைய பாவனையிலே அருளி செய்த இந்த திருவிருத்தம்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தம். இப்படிப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தத்தினோட ஒரு 5 பாசுரத்தின அர்த்தங்களை யதாமதி யதா அவகாசம் இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்தேன். குற்றம் குறைகளை மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எதிராஜியர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அடியேன் அமைக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனி பாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரிய வர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். தடை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.